தெரிவது தேவதையா உயிரிலே கலந்தது நீ இல்லையா இது நெசமா நெசமில்லையா நினைவுக்கு தெரியலையா கனவிலே நடக்குதா கண்களும் காண்கிறதா காண்கிறதா மொழியிலே தெரிவது தேவதையா 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 எப்ப சிவா ஆபீஸ் போன் பண்ண நீ வரலன்னு சொன்னாங்க ஆபீஸ் போல நீ போலன்னு போகலையா ஏன்டா போ என்னடா இது டிஃபன் எல்லாம் வச்சது வச்சபடியே இருக்கு சாப்பிட போல் இருக்குது என்ன உடம்பு சரியில்லையா மனசு சரியில்லைன்னு எது மனசு சரியில்லையா நேத்தே தியேட்டர்ல படம் பார்க்கும்போது நான் உன் முகத்தை கவனிச்சேன் ஒரு மாதிரியா தான் இருந்த என்ன ஏதாவது பிரச்சனையாக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே என்னமோ இருக்கு இந்த பாருப்பா ஊர் இருக்கிற பிரச்சனையெல்லாம் கிளறி கிளறி பேப்பர்ல அள்ளி கொட்டுற கேட்டா ஜேர்னலிஸ்ட்ங்கிற உனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தா மட்டும் கம்முன்னு இருக்கிற என்ன டேய் நெகத்தை சாப்பிடாதப்பா டிஃபனை சாப்பிடு என்கிட்ட சொல்ல மாட்டேக்கு அண்ணே உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன் எனக்கு எல்லாமே நீ தானே அப்ப சொல்லு பொதுவாகவே எல்லாருக்கும் காதல் அனுபவம் உண்டுன்னு சொல்லுவாங்க சில பேர் ஜெயிப்பாங்க சில பேர் தோப்பாங்க ஆனா என் விஷயத்துல அத காதலை உணர்றதுக்கு முன்னாடியே என் காதலை காணாம போயிட்டானே ஆமா யார் அது பவளக்கொடி எனக்கு இப்ப 17 வயசு முதல்ல சென்ட் ஜோசப் ஸ்கூல்ல 11வது படிச்சுட்டு இருந்தேன் பொண்ணுங்களை தூரத்துல இருந்து மட்டும் பார்க்காம கிட்ட போய் பேசுற காலமா மாறிட்டு இருந்த டைம் அது எனக்கும் மற்ற பசங்க மாதிரி பொண்ணுங்க கிட்ட போய் பேச ஆசைதான் ஆனா இந்த பல் கிளிப் அவசரமா வந்த மீசை கண்ணாடி இதெல்லாம் வச்சுக்கிட்டு பொண்ணுங்க கிட்ட போய் பேசுறதுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு ஆனா இந்த வயசு யாரை விட்டுது அஞ்சு சினிமாக்கு போலாமா வாட் என்கிட்டயா கேக்குற உன்கிட்டதான் எனக்குலாம் அந்த மாதிரி பழக்கமே இல்ல அன்னைக்கு கோபியோட மட்டும் போன அவன் கூட போனா இடியட் மஞ்சு வரியா இல்ல வரலையா ஸ்டூபிட் என்றாது வாள் இப்படி மூக்க உடைச்சிட்டா அண்ணா அவ ஒண்ணும் ஆள் இல்ல என் பவளக்கொடி தேவதை வெறும் என்ட்ரி தானா பேசலையாக்கு பேசணும் அதுவும் நான் கூட போய் அவட்ட பேசல அப்புறம் டேய் முத்து வேணாண்டா யாரு சப்பனியா இல்லடா குண்டு முத்து என் பாலா சப்பனி கழுத்து இங்க வா நான் எடுத்துறேன் பால் தானே அது ஒரு பொண்ணு உட்கார்ந்திருக்கு பாரு அவங்க கிட்ட போய் கேளு டேய் டேய் இங்க வா எப்படி கேட்கணும்னு நான் சொல்லி தரேன் இங்க வா போய் கேளு என்னடி மஞ்சு Hi. அதுக்குள்ள எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிட்டியா இல்லடி பால் யோ சச்சின் கழுத்து போட்ட பால் ஏன் போட்டு இப்படி அடிக்கிறீங்க இவன ஸ்டாப் இட் எதுக்கு இப்படி பிஹேவ் பண்றீங்க நான் ஏன் இப்படி பிஹேவ் பண்றேன்னு கேக்குறேன் இவன் என்ன பண்ண தெரியுமா என்ன பண்ணா அவன் குழந்தை மாதிரி மன வளர்ச்சி இல்லாதவன் அவனை போட்டு இப்படி அடிக்கிறீங்க இவனுக்காக இவ்வளவு சப்போர்ட் பண்றியே இவன் உன் ஃப்ரெண்டா இவன் என் தம்பி முத்து சாரி ஐ அம் வெரி சாரி முத்து ஏதோ அடிப்படலையே Are you okay?
ஓகே தேங்க்ஸ் சிவா பால் மை பால். எங்க அப்பா உன் பேரையே சொல்லி கூப்பிட்டு ஆமாண்ணே, என் கூட படிக்கிறவங்களுக்கு கூட என் பேர் சரியா தெரியாது. இவ்வளவு ஏன் எங்க அப்பாவே என்ன தேங்காய் தலையா தான் கூப்பிடுவாரு. வாஸ்தவம் தானா? அட அது சரி, அவன் அதுக்கப்புறம் பேசினாலா இல்லையா? விடுவேனா? டெய்லி சாயந்தரம் அவளை வீட்டுல டிராப் பண்ணிட்டு தான் நான் என் வீட்டுக்கே போவேன். டிராப்பா? கார்லயா பைக்லயா? நடந்து. பவள், இந்த பேனா ஒண்ணுதா அங்க கீழே கடந்தது? இல்லையே. பாவல்ல முத்து, ரொம்ப அடிபட்டுடுச்சோ? இல்ல இல்ல, சரியான நேரத்துல நீ வந்து காப்பாத்திரு சிவா, அதனால உனக்கு ஒண்ணும் பெருசா அடிபடல. ரொம்ப தேங்க்ஸ். உப்புட்ட ஏறிக்க. ஏய் நோ நோ வேண்டாம். முதுகுல ஏறிக்க. இல்ல இருக்கட்டும், பரவாயில்ல, அவ்வளவு வெயிட் கிடையாது, கொஞ்ச தூரம் தானே. ஏறிக்கவா? உப்புட்ட ஏறிக்க. 1 2 3 4 5. நானே நானே நானே. ஏய் வேற முத்து. ஆமா சிவா, நீ ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றியா? இல்ல இல்ல, எனக்கு இந்த ஸ்கூல் டேஸ்லாம் பிடிக்கவே பிடிக்காது. எக்ஸாம் டைம்ல படிக்க விடாம வேஸ்ட் ஆஃப் டைம். நீ இதுல கலந்துக்க போறியா? ஆமா, தேவதாஸ் டிராமால நான் பார்வதியா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் டீச்சர் கூட அதுல தேவதாச நடிக்க ஒரு ஹீரோ தேடிட்டு இருக்காங்க. பவல், இன்ஃபேக்ட் எனக்கு இந்த ஸ்கூல் டேஸ் தான் பிடிக்காதுன்னு சொன்னே தவிர ஸ்கூல் டிராமாலாம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த தேவதாஸ்ல ரொம்ப நல்ல சப்ஜெக்ட், ஸ்கூல் பாடத்துல சேர்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐ லவ் ஆக்டிங். என்னப்பா நீ ஒரு நல்ல சான்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டியா? அவன் தம்பிகார் கொஞ்சம் பேக் அடிக்கும் போது நீ ஃப்ரண்ட்ல போய் அவகிட்ட ஐ லவ்னு சொல்லிக்கலாமே. சொன்னேனே, உன்னோட நிழல் கூட விழிச்சிருக்க வரைக்கும் தான் கூட வரும், ஆனா நான் கடைசி வரைக்கும் கூட வருவேன். என் வீட்ல நம்ம காதல ஏத்துப்பாங்களான்னு தெரியல. நீ என் காதலை ஏத்துக்கிட்டா போதும், மத்தவங்களாம் தானா ஏத்துப்பாங்க. இல்ல, எனக்கு என்னமோ விழப்போற மரத்துக்கு ஒரே இடுற மாதிரி தோணுது. நம்ம காதல் ஜெயிக்காது. ஜெயிக்குதா தோக்குதான்னு எதிர்பார்க்கறதுக்கு காதல் ஒண்ணு காம்படிஷன் இல்ல. அப்படியே நம்ம காதல் தோத்தாலும் நான் அத சந்தோஷமா ஏத்துப்பேன். ஏன்னா வெற்றி பெற்ற எந்த காதலுமே வரலாற்றுல இல்ல. உன் நெஞ்ச தொட்டு சொல்லு, என் மேல காதல் இருக்குல்ல? இருக்கிறதுனாலதான் சொல்ல முடியாம தடுமாறுறேன். அந்த சிங்கத்தையும் புலியையும் கூட ஜெயிச்சிடுவேன், ஆனா உன் மௌனத்தை நான் ஜெயிக்க முடியல. பவளக்கொடி, ஐ லவ் யூ. டேய் டேய், டயலாகை மாத்தாதே. அவள் பவளக்கொடி இல்லை, பார்வதி. பேர் என்னவாக இருந்தாலும் என்ன, இந்த பவளக்கொடி மேல இந்த சிவா வைத்திருக்கும் காதல் உண்மையானது. என்னது? டேய் நீ தேவதாசடா. ஐயோ, நீ சிவா இல்லை. மிஸ் மிஸ் சாரி மிஸ், ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டா மிஸ். டேய் இவனுக்கு வந்த யோகத்தை பாரு. டேய் மச்சி, அவன் பேப்பர்ல இருக்கிற டைலாக்கே பேசுறடா. எல்லாம் ஓன் டைலாக். காலையில இருந்து 100 தடவை ஐ லவ் யூன்னு சொல்லிட்டான்டா. மாமா அதெல்லாம் மச்சான்டா மாமா. மச்சான் இல்லடா, ஹெட் மாஸ்டர் மாதிரி மீச வச்சிருக்கும் போது நினைச்சேன், அதனாலதான் அவனுக்கு கொடுத்து வச்சிருக்கு. ஓஹோ, டிராமாவுல சொன்னதுக்கு இவ்வளவு ஃபீலிங்கா? இந்த பாருடா, ஒரு காதலியை பார்த்து நேருக்கு நேர் போய் நின்னு ஐ லவ் யூன்னு சொல்றவன் தான் ஆம்பளை. நான் எத்தனை பேருகிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிருக்கேன் தெரியுமா? அதுக்கெல்லாம் ஒரு சூழ்நிலை அமையவானே. இந்த பாருடா சிவா, இந்த சந்தர்ப்ப சூழ்நிலை இதெல்லாம் நாமளா தாண்டா உருவாக்கணும். அதான் நான் கூட எப்படியும் அவட்ட சொல்லிடுன்னு முடிவு பண்ணி ஒரு அசட்ட தைரியத்தை வர வச்சுட்டு அவ வீட்டுக்கே போயிட்டேன். அப்ப அவங்க அப்பா கிட்ட மாட்டிருப்பியா? மாட்டது உண்மை, எவ்வளவு கரெக்டா சொன்ன பாரு. ஆனா அவங்க அப்பான்ட்ட இல்ல. ஹலோ, சேல்ஸ்மேனா? சோப்பா பவுடரா? இதோ பொக்கே கொண்டாளா? நாங்க பொக்கே ஒண்ணு ஆர்டர் பண்ணலையே. இல்ல இல்ல, பவளக்கொடி. ஆமா, அந்த காலத்து நாடகம். இன்னைக்கு நாடகம் தேவதாஸ். பின்னையும் பவளக்கொடி சொன்னேன். பவளக்கொடியை கூட்டிட்டு தேவதாஸ் நாடகத்துக்கு போகணும்னு சொன்னேன். இங்க பவளக்கொடியும் இல்ல, தேவதாசும் இல்ல. இடத்த காலி பண்ணு. சார், நம்ம என்னய்யா? அழகர் தெரு இதானே? ஓல்ட் நம்பரா நியூ நம்பரா? தெரியல சார்.
பவளக்கொடின்னு ஒரு அழகான சின்ன பொண்ணு. அவங்க தம்பி கூட கருப்பா குண்டா இருப்பாரு. அவங்க அப்பா கூட அடிக்கடி லூஸ் மாதிரியே சிரிச்சிட்டு இருப்பாரு. அந்த சிரிப்பு சரி, அந்த லூசு மாதிரின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சா இல்ல நீயேவா? அடிக்கடி சும்மா சும்மா சிரிச்சா லூசு தானே சார்? ஓ, நீ அவரை பார்த்தது இல்லையே. அந்த லூசு அப்பா நான் தான். நீ யாரு? நான் பவளக்கொடியோட ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டரா இருக்கீங்களா? இல்ல கிளாஸ் டீச்சரா? அச்சோ இல்ல, கிளாஸ்மேட். ஓ, ஒண்ணுமில்ல, மீச வீச கணக்குல வளர்ந்ததுனால கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இப்ப புரிஞ்சுதா? சிரிக்கிறவன்லாம் லூசும் இல்ல, மீச வச்சிருக்கிறவன்லாம் ஹெட் மாஸ்டரும் இல்ல. பேர் என்ன? சிவா. பவளக்குடியோட ஃப்ரெண்டா? மீச சிவா, வா கதவை சாத்திட்டு வா. ஓகே. யாருல அது? மீச சிவா. ஹலோ. ஐயோ அண்ணா, அது மீச சிவா இல்ல, நம்ம பவளோட ஸ்கூல் மட்டும் சிவா. எப்படியோ என் திருப்பி மேல பெரிய மரியாதை வச்சிருக்கான். பவாய் பவாய், சிவா வந்திருக்கா. ஹாய். இந்தா. தேங்க் யூ. என்ன சிவா அப்படி பாக்குற? இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க பவள். ஏய், நான் ஒருத்தன் இங்க இருக்கேன். சார் நீங்க கூட அழகா இருக்கீங்க சார். என்ன விடவா? ஐயோ, ரிஹர்சல் பாத்துட்டியா பவள்? பக்கா. நான் இப்பவே அந்த லவ் டயலாக்ஸ் பேசட்டுமா? இல்ல வேண்டாம், இங்க வேண்டாம். ஏய் வேற எங்க? இல்ல அங்க ஸ்டேஜ்ல சொன்னேன். ஏப்பா, ஸ்டேஜ்ல போட லைலா மஜ்னு, தேவதாஸ் இதா கிடைச்சதா? ஔவையார் அது மாதிரி நல்ல டிராமா கிடைக்காதா? முத்து வரானா? கண்டிப்பா வரான். ஏன், எதுக்கு கேக்குற? இல்ல அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று கொண்டிருக்கேன். எங்க காட்டு காட்டு காட்டு. ஐயா, வெறும் பந்து. சார் இது சச்சினோட பால். சச்சினோட பாலா? இல்ல அவனே ஆட்டோகிராஃப் கையெழுத்து போட்ட பால். சரி கொண்டு போய் கொடு. அவ வர மாட்டா, கொண்டு போய் கொடு. முத்து இங்க பார், உனக்காக சச்சின் கையெழுத்து போட்ட பால். முத்து முத்து இங்க பாரு. ஏய், உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? நீ அவன மாதிரி லூசா? இல்ல சார், அந்த பால் குடுக்கலான்னு. என்னையா பெரிய பால்? அப்படியே இருந்தாலும் ஏன் அவன் காது கிட்ட கொண்டு போற? சச்சின் கையெழுத்து போட்ட பால் சார். பால் நீ ஏன் எடுத்து வந்த? சாரி சிவா, முத்து காதுல யாராவது பேசினா அவன் டென்ஷன் ஆயிடுவான். அதான் ஹெட்போன் மாட்டி வச்சிருக்கோம். ரிஹர்சலுக்கு டைம் ஆச்சு, நீங்க கிளம்புங்க. சார் டாய்லெட் எங்க இருக்கு? அந்த பக்கம் இருக்கு. சிவா என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லன்னா சீக்கிரம் வா, டைம் ஆச்சு. டிராபிக்ல மாட்டிக்குவோம். நான் ஏற்கனவே மாட்டிக்கிட்டேன். என்ன பண்றான்ல? பிசினஸ் சிஸ்டம் புரியலையோ என்னவோ. சிவா, யூ நீட் எனி ஹெல்ப்? நோ நோ, ஐ கேன் மேனேஜ். சிவா, நான் வேணா உள்ள வரட்டுமா? ஐயோ சார் வேணா. போங்க, என்ன போய் பாருங்க. போங்க. என்ன போடுமா? போங்க. யோ, ஏன் வாழ் வாழ்னு கத்திட்டு இருக்க? சார் ஒரு சின்ன பிரச்சனை. யோ, என்ன பெரிய பிரச்சனை? சிம்பிளா மாட்டிக்கிச்சு. பேபி பேபி, என்ன ப்ராப்ளம்? ஜிப்பு ப்ராப்ளம். ஐயோ, இப்ப வர பேண்ட்ல எல்லாம் இதே ப்ராப்ளம். திரும்ப சொல்லுங்க பாக்கலாம். அது இல்ல. நம்ம 4 பேர் மத்தவரை யார் யார் இருக்காங்க இங்க?
என்னையா சத்தம் இங்க? ஒண்ணு இல்ல சார், ஒரு சின்ன ஜிப்பு பிரச்சனை. அட ஆமா, மறந்துட்டேன். அவரு ஜிப்பு போட்டுக்கல. இத புடி, நீ இப்படி திரும்ப. சரியான லூஸ். ஜெய் பஜரங் பலி. ஆனா சிரிக்காதுண்ணே. என் சொல்ற உனக்கு அவ்வளவு சிரிப்பா தெரியுதா? அது எப்படிடா மாட்டுச்சு? தயவு செஞ்சு இதை பத்தி பேசாதானே. அந்த சம்பவத்தால கொஞ்ச நாள் என் பவளக்குடியை பார்க்காமே இருந்தேன். அதுக்குள்ள ஸ்கூலும் முடிஞ்சு போச்சு. அப்புறம் மறுபடியும் அவளை பார்க்க நான் வீட்டுக்கு போனேன். இது இன்னொரு பிளாஷ்பேக்கா? இல்லண்ணே, அதுக்கப்புறம் அவங்க அப்பா துபாய்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டாரு. அவ அவங்க அத்தை கூட மெட்ராஸ்க்கு போயிட்டா. அதுல இருந்து சார் வந்து தேவதாஸ் ஆயிட்டீங்க இல்லீங்க சார்? கடைசி 7 நாள் தான் பழகினேன். ஆனா 7 வருஷமா அவளையும் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நாளாக அவளை பத்தின நினைப்பு அதிகமாயிட்டே இருக்க தவிர குறையவே இல்லைண்ணே. அதுக்கு இப்ப என்ன பண்ணலாங்கிற? நேத்து இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் என்னால சரியா சாப்பிட முடியல, தூங்க முடியல, எதுலுமே என்னால கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியலண்ணே. அவன் நினைப்பாவே இருக்கு. எனக்கு என் பவளை பார்க்கணும். ஆமா, இப்ப அந்த பொண்ணோட அட்ரஸ் தெரியுமா? தெரியாது. எனக்கு அவளை பார்க்கணும்னு. அட்ரஸ் தெரியாது, ஆனா அவளை பார்க்கணுமா? டேய், அந்த பொண்ணு போய் 7 வருஷம் ஆகுதுங்கிற, அது எங்க இருக்குது எப்படி இருக்குதுன்னு ஒண்ணுமே தெரியாது. அவளை போய் பார்க்கணும்னு அடம் பிடிக்கிறியா? இத பாருப்பா, இதெல்லாம் ஒத்து வராது. பேசாம வேலையை பாரு. அண்ணா, எனக்கு நிறைய வேலை இருக்கு சாமி, என்ன ஆளை விடு. நடுவில் ஓரிடம் மாடிப்படியில் தேடுது அவளை கண்கள். What can I do? லேண்ட்மார்க் புத்தக கடையில் பாரிடும் கேசட் குரலில் கேட்பது அவளின் வார்த்தை. What can I do? Spencer Plaza நடுவில் ஓரிடம் மாடிப்படியில் தேடுது அவளை கண்கள். What can I do? லேண்ட்மார்க் புத்தக கடையில் பாரிடும் கேசட் குரலில் கேட்பது அவளின் வார்த்தை. What can I do? விரல் தூரத்தில் அவள் போகிறாள், தொடும் நேரத்தில் நிழலாகிறாள். அந்த பூவாலே நான் ஒரு காம்பாயானே. ஸ்பென்சர் பிளாசா நடுவில் ஓரிடும் மாடிப்படியில் தேடுது அவளை கண்கள். What can I do? அவள் என் மேல் நடக்கிறாள், சுகமாக என்னை ஹிம்சை செய்கிறாள். இளநீர் போல என்னை அவள் சீவி குடிக்கிறாள், என்னை தாகத்துக்குள் தள்ளி போகிறாள். ராட்சையின் கண்களிலே இதயத்தை உருட்டுகிறாள், இருளிடை துரத்திடும் வெளிச்சத்தை போல அவள் என்னை விரட்டுகிறாளே. மின்னலின் இடையினிலே இடிமழை பொழிகின்றாள், கைகளில் கூட இல்லை, ஒதுங்கவும் இடமில்லை, குளிர் ஜுரம் ஏற்றுகிறாள். அவள் போன வழியில் என் மனம் போகுதே, மனம் போன வழியில் என் உயிர் போகுதே. What can I do? What can I
ஹலோ ஹலோ, நீங்கள் டயல் செய்த எண்ணை சரிபார்க்கவும். அண்ணா அண்ணா, நான் சிவா பேசுறேன். அதனாலதான் சொல்ற சரிபார்ற. டேய், அண்ணா ஒரு முக்கியமான விஷயம் பேசணுண்ணே. எது முக்கியமான விஷயம்? என்ன வீரப்பணம் புடிச்சிட்டாங்களா? அதை விட ஒரு அர்ஜென்ட்டான மேட்டர். என்ன அர்ஜென்ட் ஆர்டினரி டோய் மாதிரி பேசிக்கிட்டே? இது பாரு, ஆர்டினரியா இருந்ததுன்னா 6 நாள் கழிச்சு வந்து பாரு, அர்ஜென்ட்டா இருந்ததுன்னா காலையில 6 மணிக்கு என்ன வந்து பாரு. போனவை வை போன. அண்ணா அண்ணா அண்ணா, ச்சே. கீது, அதான் ஒத்துக்க மாட்டியா? தயவு செய்து குரட்டை விடாமல் தூங்கவும். அண்ணா அண்ணா, தயவு செய்து நீங்கள் டயல் செய்த எண்ணை சரிபார்க்கணும். அடங்க ஒக்க மக்கா. ஏண்டா வண்டியா நீ? ஏண்டா காலையில 6 மணிக்கு வர சொன்னா 5:55க்கு டான் வந்து அண்ணா உட்கார்ந்து. ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா, எது ராத்திரி சொல்ல வந்த விஷயத்தை மறுபடியும் இங்க வந்து கண்டினியூ பண்றியா? என்னடா விஷயம்? அண்ணா என்னால பழக்கூடிய மறக்கவே முடியலண்ணே. யாரு உங்களோட ஸ்கூல்ல படிச்ச பொண்ணு, அந்த ஜிப் மேட்டர்ல கூட மிஸ் ஆச்சுன்னு சொன்னே அந்த பொண்ணா? அதுக்கு என்ன கேடுப்பா? அண்ணா ஐ திங்க் ஐ மீன் லவ் வித் ஹர். இது லவ் பண்றியா? காதலிக்கிறியா? சரி காதலிச்சுப்பா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அண்ணா இந்த ஊர்ல அவனை விட்டு எனக்கு வேற யாருன்னா ஃப்ரெண்ட் இருக்கா? நீதான் எப்படியாவது என் பவளை கண்டுபிடிக்க எனக்கு உதவி பண்ணணும். ஐயோ, சென்டிமெண்ட்டை டச் பண்றானே, காதல் விவகாரமா போச்சா அந்த பொண்ணு? ஒரு ஐடியா. அதாவது நம்ம ஜிம்ல ராபர்ட்னு ஒருத்தர் இருக்கான். அவன் பெரிய டிடெக்டிவ்னு சொல்லி தெரியுறான். நீ போய் உன் விஷயத்தை அவன் கிட்ட போடு, அவன் ஃபாலோ பண்ணிக்குவான். என்னடா அது சக்கர வண்டி? சக்கர வண்டியா? டேய், இதுக்கு பேர் சிங்கிள் ஜெட், பெட்ரோல் பொல்யூஷன் இல்லாத ஒன் மேன் ஸ்கூட்டர், மேட் இன் சுவிட்சர்லாந்து. சுவிஸா? டேய், 40 ரூபாய்க்கு ஒரு எவர் சில்வர் பிளேட்ல 2 சக்கரத்தை வச்சு நடுவுல ஒரு பைப்பை சொருகிட்டு சுவிஸ்ன்றிய எவ்வளவுன்னு சொல்றா? யாருக்கு தெரியும்? மீனாட்சி கோயிலுக்கு வந்த ஃபாரினர் ஒருத்தன் பார்க் பண்ணிட்டு பாத்ரூம் போனான். பார்த்து சுமார் பண்ணா சுட்டுட்டேன். சுட்டதா? நான் நினைச்சேன். ஹலோ சிவா, என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன மாதிரி டிடெக்டிவ்க்கு இதெல்லாம் சர்வசாதாரணம். ஐ எம் ராபர்ட் ஷெர்லாக் ஹோம்ஸ். தமிழ்நாட்டிலே நம்பர் 2 டிடெக்டிவ் நான் தான். அப்ப நம்பர் 1 அதுவும் நான் தான். நம்மளை பத்தி நாமளே பெருமை பத்தி கூடாது. வாட்ஸ் எ ப்ராப்ளம்? ஆக்சுவலா எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும். முதல்ல விஷயத்த சொல்லு. பவளக்கொடிய நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும். அது தொலைச்சது யாரு? ராபர்ட். பவளக்கொடிங்கிறது ஒரு பொண்ணு. அடடா, லேடிஸ் மேட்ரு. என் லைஃப் புரியுது. பவளக்கொடின்றது உன் வைஃப். மாடி விட்டு பையனோட மதியம் லெட்டர் எழுதி வச்சுட்டு திருப்பதி ஓடி போய் திருடு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. சாயங்காலம் நீ வந்து பார்த்தா ஷாக். உடனே என்கிட்ட வந்திருக்க. ஐ எம் ரைட்? நோ, பவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. கல்யாணம் என்ன ஓன தப்பு தானே? நீ ஒண்ணு ஃபீல் பண்ணாத. ஆனாலும் அப்படியே விட்டுறாத. நீ முதல்ல திருநெல்வேலி போ. திருநெல்வேலிக்கா? எதுக்கு? அங்கதானே என் தம்பி திருநெல்வேலி திருவேங்கட வக்கீலா இருக்கிறான். அவன் கிட்ட போய் குறை சொல்லி அழுவு. அவன் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவான். ஏன்னா அவனுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்கறது அல்வா சாப்பிடுற மாதிரி. டைவர்ஸ்? எனக்கு எதுக்கு டைவர்ஸ்? யூ ஆர் ரியலி கிரேட். உன் பொண்ணாட்டி ஒண்ணு விட்டு ஓடி போனது தெரிஞ்சும் அவளை தேடி கண்டுபிடிச்சு வாழணும்னு நினைக்கிற பார். நீ எங்கேயோ போயிட்டு சிவா. ஐயோ, பவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சின்ன வயசுல 2 பேரும் ஒன்னா படிச்சோம், அவ்வளவுதான். அப்போ அவ உன் பொண்ணாட்டி இல்லையா? இல்ல. புரியுது. பவளுக்குடி எப்படி வெயிட்டான பாட்டியோ? சாச்சா, ஸ்லிம்மா தான் இருப்பா. நான் கணத்தை கேட்கல, பணத்தை கேட்கிறேன். ஓ, பணக்கார பொண்ணுதான். சோ பவளுக்குடி பத்தி நான் கண்டுபிடிச்சு சொன்னா நீ கிட்ட பண்ணி போயிடுவ. பம்புல மாட்டிக்கிறேன் நானா? ஐயோ, எனக்கு பவளாண்டா. அவளா எப்ப என் கண்ணில் படுறா, நான் அப்ப பாத்துக்கிறேன். நீ முதல்ல நாகர்கோயிலுக்கு போய் நல்ல தம்பியா பாரு. நல்ல தம்பியா? அவர் யாரு? என் தம்பி தான். நாகர்கோயில MBBS முடிச்சுட்டு டாக்டரா பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில வேலை பார்த்துட்டு இருக்கான். நான் போய் மதுரை மாணிக்கத்தை பாக்குறேன். இவர் யாரு? என்ன வந்துட்டு அனுப்பி வச்சார்ல, அவர் தான். ஏய், கூல் மேன் கூல். டிடெக்டிவ்னா 4-5 கேள்வி கேட்க செய்வாங்க. உனக்கு என்ன பாலுக்குடி பத்தி எல்லாம் தெரியணும், அவ்வளவுதானே? ஒரு நாள் ஜஸ்ட் 24 hours டைம் கொடு, அவ ஜாப்ல இருந்து ஜாதை வரைக்கும் தரேன்.
ஓகே? முடியுமா ராபர்ட்? என்ன பார்த்து முடியுமான்னு கேட்ட முதல் ஆள் நீதான். ஓ, அப்ப இது வரைக்கும் யாருமே உன்னை பார்த்து இப்படி கேட்டது இல்லையா? எப்படி கேட்பாங்க? முதல் கேசி நீ தானே? என்னது? இல்ல, பவளோட போட்டோ தான் இருக்கா? ம்ஹும். ஓகே சிவா, இப்ப நான் தூங்கிக்கோ. பவளை பத்தி நான் சொன்ன அப்புறம் தூங்க மாட்டேன். பாய். ஹலோ, யார்? மனோகரா? டேய் மனோகரே, ஒரு புது கேஸ்டா. ஒண்ணு இல்ல, ஒரு பொண்ணு கண்டுபிடிக்கணுமா? அவன்கிட்ட கேட்டேன், அவன் போட்டோ இல்லன்னுட்டான். ஆனா இந்த ராபர்ட் ஒரு கேஸ் எடுத்துட்டானா முதல்ல கம்மி கொடுத்த மாதிரி தான் சந்தேகப்படுவான். அவன் சொன்ன மாதிரி ஒரு பொண்ணு இருக்கான்னு செக் பண்ண போயிருந்தேன். அப்போ ஸ்கூல்ல படிச்ச ஒரு சின்ன போட்டோ கிடைச்சிருக்கு. அதை உனக்கு அனுப்பி வச்சிருக்கேன். அந்த போட்டோ என்லார்ஜ் பண்ணி அந்த பொண்ணை கண்டுபிடி. டேய் குள்ளா, 1 சென்டிமீட்டர் என்லார்ஜ் பண்ணா 2 வருஷம் பெருசா தெரியும். ரொம்ப பெருசு பண்ணாதடா, அப்புறம் கேள்வியை தான் கண்டுபிடிக்கணும். சரி, மத்ததெல்லாம் மெட்ராஸ் பேசிக்கலாம். கண்டுபிடிச்சு போய் பாய். எஸ், கம் இன். குட் மார்னிங் பாஸ். நீங்க கேட்ட டிடெக்டிவ் கிட் எல்லாம் கொண்டாந்துட்டேன் பாஸ். எல்லாம் கரெக்டா செக் பண்ணிட்டியா? வந்துட்டேன் பாஸ். இல்லையா, பயங்கர லென்ஸே இல்ல. ஒரு பக்கம் ஒழிஞ்சிச்சு, நான் தான் கண்ணுல குத்துமேனு ஒரு லென்ஸ் எடுத்துட்டேன் பாஸ். சரி, இது எத்தனை அடி இப்ப கவர் பண்ணுது? 200 அடி தூரத்துல யாரு பேசினாலும் கேட்கும் பாஸ். இதேதான் முன்னாடியே சொன்னேன். வாய்ஸ் இருக்கா? கரெக்டா ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகும் பாஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி சரியா ஒர்க் ஆகல. இப்போ ஓகேவா? இப்ப கண்டிஷனா இருக்குது. ஓகே தானே? இது என்ன புதுசா? அது வாய்ஸ் ட்ராக். வேர்ல்டு கிளாக் பாஸ். ஹலோ, டேய் என்ன தலைவா? என்ன இடத்துல நிக்க சொல்லிட்டு நீ இடத்துல நிக்கிற? தலைவாவா? நான் ரவுடியா என்ன? சரி விடு பாஸ். இதுக்கு அதே பேட்டரி குழந்தை தலை மாதிரி இருக்கு. சரி சாரு. சரி அதை விடு. நான் சொன்ன கேஸ் என்னாச்சு? அது சிம்பிள். அந்த பொண்ணு கேஸ் சொன்னிய, அதை விட சிம்பிள். எப்படி பொண்ணு மேட்டர் கண்டுபிடிச்ச? நீ கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சு அந்த பொண்ணுக்கு மனநிலை சரியில்லை, கண்டுபிடிச்சா தெரிவிங்கன்னு பக்கத்து வீட்டுக்கார அட்ரஸ் போட்டு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தேன். அந்த பொண்ணு அவ மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா. நான் என்ன பண்ண தெரியுமா? நான் உள்ள பூந்து இன்ஸ்பெக்டர் கரெக்ட் பண்ணி மேட்டர் ஓகே பண்ணிட்டேன். டேய் மனோகரு, நீ குள்ளம் கிடையாதுடா, பில்ல. எப்படிடா? ஏன் வழி? பல வழி. நீ ரொம்ப பேசுற. வண்டில ஏறு. இது வண்டின்னு நீ சொல்லக்கூடாது மகனே, அத நான் சொல்லணும். ஏறு ஏறு. ஏறுறேன் ஏறுறேன். நீ என்ன இப்ப பொண்ணு பத்தி கேக்குற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. முதல்ல ஒருத்தன் ஒரு பொண்ணு ஜாதகத்தை கேட்டான், அதான். என்னடா லூஸ் மாதிரி சிரிக்கிற? அதான் நம்ம பரந்தாம இருக்கல்ல, பரந்தாமனா? அதான் பல்லாவரம் பரந்தாம பெரிய ஜோசிக்காரன். பொண்ணு ஜாதகத்தையே ஓபன் பண்ணிடுவான். முதல்ல இதை ஓபன் பண்ணு. ஆமா, இது என்ன எலக்ட்ரானிக் எல்லாம் இருக்கு? அதான் டிடெக்டிவ்.
என்ன சைட் சீயிங்கா? இன்னைக்கு லேட்டா எழுந்திருச்சேன், அதுக்குள்ள காலேஜ் பஸ் போயிடுச்சு. ஒருத்தனும் கண்ணுல சிக்க மாட்டேங்கிறான். உன் வயசு உனக்கு ஞாபகம் இருக்கா? ஏன் இல்ல, அதான் வருஷம் வருஷம் 18th பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கேனே. ஆமா ஆமா. What is this? சிட்டுக்குருவி லகியமா? ஆமாமா, அது என்னோட இளமை ரகசியம். மிஸ் வேர்ல்ட் வருதுல்ல. என்ன ஜட்ஜாக போறியா? நானா இல்ல கலந்துக்க போறியா? ச்சே, ஏன் அழகுக்கு மிஸ் இந்தியாவா, மிஸ் யூனிவர்ஸ்ல கலந்துக்கலாம். அதெல்லாம் எதுக்குன்னு சும்மா வேடிக்கை பார்க்க போறேன். வேடிக்கைக்கு இவ்வளவா? ஐயோ, ஏன் அழக பத்தி உனக்கு என்ன தெரியும்? உன்னை திருத்தவே முடியாது. சரிதான் போடி. பவல் குட் வாய்ஸ், ரொம்ப அழகா இருக்கா, ரொம்ப ஆக்டிவா இருக்காளே. கூட யார் பேபி? சொல்லுங்க. குட் மார்னிங் டாக்டர். டாக்டர் பவளக்கொடி. லலிதா லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு தெரியுமா? என்னையா சொல்ற? சசி ஏமாத்திட்டானா? இல்லடி, கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டானா. கல்யாணமா? ஏய், ஒரு கல்யாண பொண்ணு போடுற மாதிரியா ட்ரெஸ் பண்ணிருக்க? நான் ஆம்பளைங்க பார்த்து ஜொல்லு விடுற மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கேன். சேச்சே, இது ஆம்பளைங்களுக்காக இல்லடி, உங்களை மாதிரி பொம்பளைங்களை பொறாமப்பட வைக்கதான். ஓ, ஆமா, உன் மேட்டர் என்னடியாச்சு? அந்த ரவி உன் பின்னாடி சுத்திட்டே இருந்தானே. லவ் லெட்டர் கொடுத்தா ஏகப்பட்ட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் திருத்தி கொடுத்துட்டேன். ஏய், ரவிக்கு என்னடி குறைச்சல்? அழகா புசு புசுன்னு இருக்கான், செயின்ல கட்டி இழுத்து வாடான்னா வந்துட்டு போறான், ஒரு வார்த்தை ஏத்து பேச மாட்டான். எங்க வீட்டுலதான் ஏற்கனவே ஒரு பொமேரியன் இருக்கு, இன்னும் இதுக்கு அனாவசியமா? ஆமா, மாமா பையன் என்ன ஆனா? அவன் ஓகே தான். ஆனா அவனுக்கு என் மேல இருக்கிற லவ் என் தம்பி முத்து மேல இல்ல. அதுவும் இல்லாம அவன் ஆர்கிடெக்ட் இல்ல. மேப்ல கூட சுவிட்சர்லாந்து எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க தெரியாது. அது என்னடி ஆர்கிடெக்ட் சுவிட்சர்லாந்து? வேற ப்ரொஃபஷன் வேற ஊரா இருந்தா ஒத்துக்க மாட்டியா? கண்டிப்பா. எனக்கு அழக உருவாக்க தெரிஞ்ச, அழக ரசிக்க தெரிஞ்ச ஒரு ஆர்கிடெக்டா கணவரா வரணும். நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சுவிஸ்ல போய் செட்டில் ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் சுவிட்சர்லாந்து ஒரு பூலோக சொர்க்கம். ஏய், இன்னைக்கு 6 மணிக்கு உன்னோட ஃபேவரட் பிக்சர் பேச பண்ண போடுறாயா? அப்ப சீக்கிரம் போவோம். லெட்ஸ் கோ யா. கோ ஃபாஸ்ட் மேன். ஓகே.
ஹாய் சிவா. ஆ? ரொம்ப நேரம் வெயிட் பண்றியோ? அது இருக்கட்டும், என்னாச்சு? டன் மேன் டன். குட் நியூஸ் ஃபார் யூ. பாத்தியா ராபர்ட்? இந்த ராபர்ட் போனா பார்க்காம வருவானா? அவ எப்படி இருக்கா? ஸ்கூல்ல அவ ரொம்ப அழகா இருப்பாளோ? ஏஞ்சல் மாதிரி இருப்பா. பார்த்து வெயிட்டோ. அதான் அன்னைக்கு பார்க்கும்போது சொன்னேன், ரிச் ஃபேமிலின்னு. நான் பணத்தை மீன் பண்ணல, கிணத்தை மீன் பண்றேன். ஐ மீன் பால்குடி பாடி வெயிட்ட. இல்லையே. இருக்காளே, இப்ப ஏஞ்சல் மாதிரி இல்ல, ஊஞ்சல் மாதிரி இருக்கா. குண்டா. குண்டாவா? எப்படி? 3 குழந்தை பெத்தவங்க குண்டா தானே இருப்பாங்க. 3 குழந்தையா? கல்யாணம் ஆயிடுச்சா? சேச்சே, சின்ன சின்ன குழந்தைங்க. ராபர்ட், நான் பவளக்கொடிக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டேன். கல்யாணம் ஆகல, நான் சொன்ன குட் நியூஸ்னு. அதான் இது. கல்யாணம் ஆகாம எப்படி குழந்தைங்க? கல்யாணத்துக்கு குழந்தைக்கு என்ன சம்பந்தம்? ஒரு பொண்ணு யார்ட்ட ஏமாந்தாலும் குழந்தை வரும்ல. யாரவன்? நோ நோ நோ, யார் அவர்கள்னு கேளு. முன்னாடி இருந்த ஒருத்தன், இப்ப இருக்கிறவன். அச்சோ பாவி அவன் பவளக்கொடி. ராபர்ட், நீ பார்த்தது பவளக்கொடியா தானா? அவளே தான். அவ கூட முத்துன்னு. அவ தம்பி. அவனே தான். அவனாலதான் இந்த பொண்ணு இந்த நிலைமைக்கு வந்ததே. இப்ப இருக்கிற பயங்கரமான குடிகாரன். குடிச்சிட்டு அவளை டார்ச்சர் பண்றான் பாரு. ஏன்னு சொல்ல, உன் பவளக்குடி இப்ப பாவக்க கொடி மாதிரி ஆயிட்டா. அவ வாழ்க்கையே கசப்பாய் போச்சு. அப்போ நம்ம ரூட் கிளியரு. ராபர்ட், ஆபீஸ்க்கு போனேன், நீ வேலையில இல்லன்ட்டாங்க. ஏன் என்ன தப்பு பண்ண? நான் போனது உன் ஆபீஸ்க்கு. ஏன் ஆபீஸ்ல உனக்கு வேலையில எப்படி சொல்லுவாங்க? நான் ஆபீஸ்க்கு உன்னை பார்க்க போயிருந்தேன், நீ ரிசைன் பண்ணிட்டு போய் வேலையில இல்லைன்னு சொன்னாங்க. அது எதுக்கு ஆபீஸ் போனேன்? என்கிட்ட கேட்டா நானே சொல்லிருப்பேனே நான் வேலையை விட்டுட்டேன்னு. நீ வேலையில இருக்கியா இல்லையாங்கிறது என்னோட பிரச்சனை கிடையாது. எனக்கு என் பவரோட அட்ரஸ் வேணும். அன்னைக்கு கேட்டா வேணாம் சொன்ன. இன்னும் கேட்கறேன்ல, எனக்கு வேணும், கொடு. எதுக்கு? ஏன்னா என் பவரை பார்க்கணும். நீ எங்க போற? அவதான் இப்ப புருஷனோட சந்தோஷமா இருக்கால. சந்தோஷமா இருக்கு. அவன் புருஷன் அடிக்கிறேன், அவன் குடும்பப்படுத்துறேன்னு சொன்னேன். அது வீட்டு ஓனரு, வாய் தெரிய வீட்டுக்காரன்னு சொல்லியிருப்பேன். ஆனா அவள் குடும்பத்தை எல்லாமே அவன் புருஷன் தான். ஐயோ, என்ன குழப்பற? பின்ன குழப்பாம 6 மணிக்கு எனக்கு ஃபிளைட் மூவ் ஆச்சுன்னா நான் தானே ஓடி போயிடணும். எங்க போற? காட்லாண்ட். ஹோட்டல் எதுக்கு? ட்ரைனிங்க்கு. ஓ, ட்ரைனிங் எடுத்துக்க போறியா? ட்ரைனிங் கொடுக்க போறேன். அதனால இந்த வேலையை விட்டேன். அப்போ என் பவரோட அட்ரஸ் அது எங்கேயாவது இருக்கும். ராபர்ட், ராபர்ட் ப்ளீஸ், எனக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்ல. ஐயோ, ஓசில இவ்வளவு செஞ்ச பெரிய விஷயம். வேணா, உனக்காக காட்லாண்ட் போய் யோசிச்சு கொரியர் அனுப்புறேன். எந்த கொரியர்? ஜிம் கொரியர். ஹாய் பேபி. அடங்க அக்கா மக்கா. உடுப்பா உடுப்பா. என்ன பண்ணி விளாட விட மாட்டேன்ற. மாடு மாதிரி. ஹாய், ரொம்ப நல்லா விளையாடுறீங்க. தேங்க்ஸ். பூபதி தான் சொல்லுவான். பூபதியா? எந்த பூபதி? மகேஷ் பூபதி, டென்னிஸ் பிளேயர். ஒரு தடவை நானும் அவனும் ஆடணும், அவன் தோத்துட்டான்.
அன்னில இருந்து டென்னிஸே ஆட மாட்டேன்னு சொல்லிட்டு கோச்சுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் நான் தான் அவன்கிட்ட போயிட்டு ஒரு வரல ரெண்டு கத்திடக்கூடாது, நீயே இந்தியாவுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுன்னு விட்டு கொடுத்துட்டேன். ஐம் டாக்டர் பவளக்குடி. பவளக்கொடியா? ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஐ எம் ராபர்ட் தெரசா. தெரசா யாரு? உங்க அம்மாவா? நோ நம்ம அம்மா மதர் தெரசா. எனக்கு அவங்கள மாதிரி ஊனமுற்றவங்க, மனநிலை சரியில்லாதவங்க, இவங்களுக்குலாம் உதவி செய்யணும்னு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அவங்க பேரை என் பேரோட சேர்த்துக்கிட்டேன். பரவாயில்லையே, உங்களை மாதிரி யூத்ல 100ல ஒருத்தர் தான் இருக்க முடியும். என்ன ரொம்ப புகழாதீங்க. உண்மையாதான் சொல்றேன். எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட ஒருபா காயின் இருக்குமா? ஒரு ஃபோன் பண்ணணும். என்கிட்ட ஸ்விஸ் காயின் தான் இருக்கு. ஸ்விஸ் காயினா? பேசிக்கா சுவிட்சர்லாந்து தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அங்க லீவ் போட்டு இங்க வந்திருக்கேன். என்கிட்ட இருக்க பொருள் எல்லாம் சுவிட்சர்லாந்து பொருள் தான், இன்க்ளூடிங் மை ஸ்கூட்டர். இங்கே இருங்க, வெஸ்ட் வரேன். இதுல எப்படிங்க வந்தது? என்னது இதெல்லாம்? நீங்க ஆர்கிடெக்டா? உங்களுக்கு எப்படி தெரியும்? இது பிளான் எல்லாம் இருக்கே. நான் ஆர்கிடெக்ட் தான். நல்ல வேலை நம்ம போட்ட பிளான் அது தெரியல. என்ன பிளான்? பில்டிங், கட்டிடம், அந்த பிளான். உங்களுக்குள்ள ஒரு ஆர்கிடெக்ட், டென்னிஸ் பிளேயர், நல்ல மனிதாபிமான மனுஷன் எல்லாரும் இருக்காங்க. நீங்க கிரேட் தான். ஆமா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் பண்ணிக்கல. ஏன்? எனக்கு வர போறவ என்ன மாதிரி இறக்க உள்ளவளா இருப்பான்னு என்ன நிச்சயம்? அவ சிந்தனை என் நல்ல சிந்தனைக்கு எதிரி ஆயிடக்கூடாது இல்லையா? அப்ப கல்யாணமே பண்ணிக்க மாட்டீங்களா? நோ 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 நோ, சேவை மனப்பான உள்ள டாக்டர் பொண்ணு தான் வேணும்னு எங்க அம்மா ஜல்லட போட்டு தேட்டு இருக்காங்க. ஓ, இன்ட்ரெஸ்டிங். கிடைக்கலையா? நீங்களும் டாக்டர் தானே? எனக்கு தெரிஞ்ச நல்ல டாக்டர் இருந்தா சொல்றேன். நல்ல நர்ஸ் இருந்தா கூட சொல்றேன். பத்திரிகை எழுதுற கட்ட மாதிரி எழுதியிருக்கான். ஏதோ பரீட்சை எழுதுற மாதிரி எழுதியிருக்கான். மூளை வத்தி போச்சா அவனுக்கு? போன வாரம் என்னடானா ப்ரூஃப் கூட சரியா பார்க்காம ஒரே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ். இதனா ஆபீஸால ஆண்டி மேடமா? டெய்லி இஷ்டப்பட்ட நேரத்துக்கு வர வேண்டியது, போக வேண்டியது, எந்த கருமத்தையாவது கிறுக்கி தள்ள வேண்டியது. எப்ப கேட்டாலும் ஆன் டியூட்டின்னு. ஏங்க இப்படி சாதிக்கிறான் நம்மள? எங்கேயா போய் தொலை சொல்லவன? இன்னைக்கு வரட்டும், அவன் ஆன் டியூட்டியா அவுட் ஆஃப் டியூட்டியான்னு நான் டிசைட் பண்றேன். நான் எதுக்கு சாகணும்? இந்த பத்திரிகையோட சர்க்குலேஷனுக்காக நான் மாடு மாதிரி உழைக்கல. நான் எழுதின எத்தனையோ ஆர்டிகல் சர்க்குலேஷன் ஜாஸ்தி ஆகல. இப்ப என்னங்கற அந்த பத்திரிகை படிச்சவன சாகணுங்கறியாக்கு? சும்மா என்ன? அப்பலாம் இந்த சிவா புத்திசாலி, இப்ப முட்டாளா? தெரிஞ்சா சரி. இப்ப இங்க வந்து கத்த என்னடா பிரயோஜனம்? ஐயோ அட, என்னடா நீ? அந்த ஆள் தான் நாய் மாதிரி கத்துறனா நீயும்? எது? அப்ப என்னை நாய்ங்கற நீங்க? அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிய? யாரா சப்போர்ட் பண்ணி பேசுனா? நீ தான்டா எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதெல்லாம் சும்மா ஆக்டிங். தப்பு தான். அண்ணா, ஏதோ ரெண்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக். நானும் ப்ரூஃப் பார்க்காம விட்டுட்டேன். அதுக்கு இந்த கத்தா கத்துவான். எது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா? டேய், இது இன்சியல் மிஸ்டேக்டா. ஒரு குடும்பமே ஒட்டுமொத்தமா சேர்ந்து தற்கொலை பண்ற மேட்டர். அவன் காட்டி சும்மா விட்டா, நான் தானே வெட்டி வீசி இருப்பனாமா. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா? வேணும்டா பண்ண. ஏதோ ஞாபகத்துல மிஸ்டேக் ஆயிடுச்சு. என்ன ஞாபகம்னு எனக்கு தானே தெரியும். அந்த டவல் தானே? டவல் இல்ல, பவள். ஓ, பவளக்கொடி எக்ஸ் மாதிரா. இந்த பாருடா, உன் மனசு அரிக்கிற விஷயம் என்னன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. இந்த பாரு, சின்ன வயசுல நானும் கூட காதலிச்சவன் தான். காதலிக்கும் போது எங்க நீ லெப்ட் ஐ கொஞ்சம் பிச்சுக்குச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் சரியா போய் நினைச்சா, எங்க பிச்சது தானே? மரியாதையா சொல்ற, எக்ஸ் ஒய் ஜட்டு இந்த லவையில விட்டு தொலை. முடியலையே, முயற்சி பண்ணி பாத்துட்டேன். என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுற? இந்த பாரு சிவா, அடுத்தவன் பொண்டாட்டி பாக்குறதே தப்பு. நீ நினைப்புல வேற இருக்கிற. ரொம்ப தப்புடா கண்ணா. சே, அந்த மாதிரி என்னெல்லாம் எனக்கு இல்லண்ணே. வேற என்ன எண்ணம் தான் மனசுல இருக்குது? அண்ணே, முகம் தெரியாத ஆளுங்க குஜராத் பூகம்பத்துல மாறிட்ட போது நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம். நிறுத்து. டேய், என்ன ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற மாதிரி பேசுறா? என்னமோ பத்திரிகை ரிப்போர்ட் எழுதுற மாதிரி குஜராத் முகம் தெரியாத மூஞ்சிட்டு என்னடா சொல்ல வர நீ? சும்மா இருண்ணே. நான் காதலிச்சவ, காதலிச்சுட்டு இருக்கவ எங்கயோ கஷ்டப்பட்டு இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? நீ நிம்மதியா இருக்க முடியலங்கிறதுக்காக ஏன்டா ஏன் நிம்மதியில சேர்ந்து கெடுக்குற? இப்ப என்ன பண்ண போறீங்க? நான் நினைச்சா அவளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். பண்ணு, நான் என்ன தடுத்துனா? எங்க இந்த ராபர்ட் அட்ரஸ் கொடுக்காம ஸ்காட்லாந்துக்கு போயிட்டானே. அடுங்க அடுப்புல போறது பூனை குட்டி. அப்படியா சொன்னா? டேய், அவன் சேலம் போறதா இருந்தா கூட ஸ்காட்லாந்து போறான்னு தான் சொல்லிட்டு போவான். இது பாரு, அவன் வந்து மெட்ராஸ்ல ஜிம் எக்யூப்மெண்ட் செகண்ட் ஹேண்ட் கிடைக்குமான்னு அங்க திரிஞ்சு அலைஞ்சிட்டு இருந்தா ராமசாமி சொன்னானே. எந்த ராமசாமி? நம்ம பஸ் ரைடர் ராமசாமி. அவன் சொன்னா சரியா இருக்கு, கரெக்டா போட்டு கொடுப்பான். பார்த்தது ராபர்ட் தானா? கண்டிப்பா ராபர்ட்டா தான் இருக்கும். அப்புறம் ஏன்னா ராபர்ட் போய் சொல்லணும்? அது அவனை கேட்டதும் தெரியும். நீ ஒண்ணு பண்ணு, நேரா ராபர்ட் தேடி மெட்ராஸ்க்கு போ. நீ மட்டும் அவனை புடிச்சிட்ட பவளோட அட்ரஸ் கிடைச்சிருமா? கிடைச்சிருமே. போ, பொட்டி படிக்க எடுத்துட்டு போ. நீ பவல்னு தெரிஞ்சுக்கிட்டே இரு. கடைசியில் உனக்கு தலையில இந்த மாதிரி டவல் தான்.
பேபி எங்க கிளம்பிட்டு இருக்க? எங்கேயும் இல்ல. ஆமா, உன் ஃப்ரெண்ட் ராபர்ட் வரேன்னு சொன்னியே, என்னாச்சு? பேபி வரப்போறது என் ஃப்ரெண்ட், உன் ஃப்ரெண்ட் இல்ல. இருக்கலாம், ஆனா முதல்ல என்ன பாத்திருந்தான்னு வச்சுக்க, என்னோட ஃப்ரெண்ட் இருப்பானே. அவர் ஒன்னும் அவ்வளவு சீப் இல்ல. இஸ் an architect, டென்னிஸ் பிளேயர். நம்ம முத்து மாதிரி மன வளர்ச்சி இல்லாதவங்களுக்கு தன் வாழ்க்கையில பாதி ஒதுக்குனவரு. மொத்தத்துல நான் ஒரு ஐடியல் மேன் கிட்ட என்னெல்லாம் எதிர்பார்த்தனோ அது அத்தனை அவர்கிட்ட இருக்கு. he is a good gentleman. அவன் குட்டா பேடாங்கறத நீ சொல்லக்கூடாது, அத என் கே மூர்த்தி சொல்லணும். மூர்த்தி எப்படி சொல்லும்? வாயாலதா. அவன் யார பார்த்து குறைக்கிறானோ அவன் கெட்டவன், யாரோட குழையிறானோ அவன் நல்லவன். இத பாரு, இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் மூர்த்தி டிசைட் பண்றதுதான் ஜட்ஜ்மெண்ட். சரி, மூர்த்தி என்னதான் சொல்றான்னு பாப்போம். ஏன் ஜட்ஜ்மெண்ட் மூர்த்தியை விட கண்டிப்பா பெட்டரா தான் இருக்கும். அப்படியா? பாத்துருவோமே. இந்த மயக்க மருந்து 4 மணி நேரம் தாங்கும். அப்பாடா, நாய் மேட்டர் ஓவர். பேபியை கரெக்ட் பண்ணி அவளை ஈவினிங் வெளியே கூட்டு போயிட வேண்டியதான். ஆச்சரியமா இருக்கு ராபர்ட், மூர்த்தி என்கிட்டயே அடங்க மாட்டா, உன்கிட்ட அடங்கி இருக்கானே. ஏதோ சொக்குப்படி போடுறேன்னு நினைக்கிறேன். சாச்சா, இது மயக்கம் கிடையாது, தூக்கம். தூக்கமா? ஏன் மூர்த்தி எப்பவுமே தூங்க மாட்டானே? நோ, எல்லாருக்கும் தூக்கம் வரும். சில பேருக்கு மயக்கப்படி போட்டா தூக்கம் வரும், ஆஹா. சில பேருக்கு இயற்கையாக தூக்கம் வரும். நாயை தூங்க வைக்கிறது ஒரு பெரிய கலை. உங்களுக்கு அனிமல்ஸ் பத்தி தெரியுமா? எஸ், எங்க அப்பா சின்ன வயசுல இருந்தே நீ எரும மாடு மேய்க்கதான் லாக்கின்னு சொல்லுவாரு. எங்க அம்மா கழுதை கட்டா குட்டிச்சோன்னு சொல்லுவாங்க. என் சித்தப்பா நாய் பொழப்படாவும் பொழப்புன்னு சொல்லுவாரு. என் தாத்தா பாம்பு காதா சொல்லுவாரு. இப்படியே ஃபேமிலியை பத்தி சொல்லி சொல்லி அனிமல்ஸ் மேல எனக்கு அட்ராக்ஷன் ஆயி போச்சு. ஓ, இன்ட்ரெஸ்டிங். ஒரு விஷயத்தை யோசிங்க, கல்ல கண்டா ஆளக்கானும், ஆளை கண்டா கள்ளக்கானும் எழுதிருக்காங்க இல்லையே? நாய் தானே எழுதிருக்காங்க. ஏ? ஏன்னா நாய் தானே நன்றுள்ள பிராணி. கல்லு சர்வன்ட்டு நாய் பழகாது. அதான் கல்ல கண்டா நாயை காணும், நாயை கண்டா கள்ள காணும்னு சொல்லுவாங்க. ஓ, இதுக்கு இவ்ளோ அர்த்தம் இருக்கா? இன்னும் யோசிச்சா அதே பழமொழி வரும். ஆனா எனக்கு தான் டைம் இல்ல. இட்ஸ் ஓகே, டிட் யூ டாட். ஏதாவது குடிக்கிறீங்களா? உங்க கையால ஐஸ் வாட்டர் கொடுத்தாலும் அமிர்தம் குடிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப புகழாதீங்க ராபர்ட். தப்பே இல்ல. 1800ல ஒரு கிளியர் பட்ரா, 1900ல ஒரு மேரிலின் மன்றோ, 2000ல ஒரு மடோனா, 2100ல கண்டிப்பா நீங்க தான். இந்த நூற்றாண்டு அழகு பதுமேன்னு ஒரு அவார்டே தருவேன். ராபர்ட், ஏற்கனவே எங்க பேபிக்கு ஐஸ்வர்யா ராய்னு நினைப்பு. நீ வேற ஏத்தி விடாத. இல்ல பவல், அழகு எந்த ரூபத்தில் இருந்தாலும் எந்த வயசுல இருந்தாலும் அதை நம்ம ரசிக்கணும், அவங்க கிட்ட சொல்லணும். இப்ப என்ன எடுத்துக்கோ, உன்னை விட உன் பேபியும் உன் தம்பி தானே ரொம்ப பிடிக்கும். ராபர்ட், 2 minutes வெயிட் பண்ணு, என் கையால ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். ம். கம் ஆன். ராபர்ட், என்ன குடிக்கிற? என்ன இருக்கு? டொமேட்டோ, ஆப்பிள். லெமன் ஜூஸ். மூர்த்தி, கெட்ட பணம் உனக்கு பிடிக்காதா? மூர்த்தி, 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 ஏங்குற மூர்த்தி. 1 2 3 4 எழுந்துடா. மூர்த்தி, மூர்த்தி எழுந்துடா. டே, ஐயோ, டே மூர்த்தி, ஐயோ வந்துட போறாங்களே. மூர்த்தி எப்படி கிளப்புறது? மாட்டிப்போமே. இதான் கரெக்ட். ஓகே ஓகே, சீக்கிரம். ஐயோ, ஐயோ, லெமன் இல்ல, டொமேட்டோ தான் இருக்கு. அது ஓகேவா உனக்கு? பப்பாளி ஜூஸ் சூடா. சூடாவா? என்னது பப்பாளி ஜூஸ் கேக்குறா? உனக்கு சூடா தானே வேணும்? ஆமா. டீ போடு, இதோ வந்துட்டே இருக்கு. அப்பா, ஐயோ பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு. ஐயோ முடிஞ்சுதுடா உன் கதை. சவுண்டுதான் உனக்கு. போ. So sweet. நான் கூட இவ்வளவு அழகா தூங்க வச்சதில்ல. எவ்வளவு அழகா தூங்குறா. தூங்க வச்சிருக்கேன், பாடவே வச்சிருக்கேன். ராபர்ட், காஃபி. செல்லம். பி சைடு போடு. Cute.
நேத்து 2 நாய்களை ராகத்தோட பாட வச்சுக்கேன் தெரியுமா? ம், ஆ. என்ன பவல் சொல்லிக்காம குளிக்காம திடீர்னு எஜிபிஷன் கூட்டு வந்துட்ட? ஐயோ சரி சமாளிக்கலாம். சரி எஜிபிஷன் சொன்ன ஒரு பஞ்சு மிட்டாய், டெல்லி அப்பளம், பெலூன், மிளகா பஜ்ஜி இதெல்லாம் ஒண்ணும் காணோம். இது என்னது? ஐயோ இது அந்த எக்ஸிபிஷன்ல ஓ ஆர்கிடெக்சர் எக்ஸிபிஷன். ஓகே ஓகே. ஆ, ஏய் ராபர்ட், ஆ. இத பத்தி என்ன நினைக்கிற? ஆ நிறைய சொல்லலாம். இதுல நிறைய குறை இருக்கு. இங்க இருந்து 8 அடி பில்லர் போட்டுட்டு இங்க இருந்து ஹாய் ஷாம். ராபர்ட், இவரு ஷாம். Hi. இந்தியாவிலே நம்பர் 1 ஆர்கிடெக்ட். And Shyam, this is Robert. He is also an architect. ஓ நீங்களும் ஆர்கிடெக்டா? நாங்களும் ஆர்கிடெக்ட் தான். என்ன படிச்சிருக்கீங்க? ஆர்கிடெக்ட் என்ன படிப்பான்? ஆர்கிடெக்ட் தான். இல்ல எம்டெக்கா பிடெக்கான்னு கேட்டேன். ரெண்டுல எது பெருசு? எம்டெக். அப்பா தான். எந்த காலேஜ்ல படிச்சீங்க? கோயம்புத்தூர்ல பிஹெச்டி. ஓ அப்ப உங்களுக்கு ப்ரொஃபசர் முகமது அலியை தெரிஞ்சிருக்கணுமே. ஐயோ தெரியும். ஒல்லியா வடவடன்னு மீசை இல்லாம தாடி வச்சிருப்பாரு. முஸ்லீம். முகமது அலினாலே முஸ்லீம் தான் சார். அவர்கிட்ட தான் நிறைய கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன். கோல்டு மெடல் போட்டு வெளியே போக கூடாதுல்ல, அதான் மெடலை செயினா போட்டுக்கிட்டேன். Shyam, Robert ரொம்ப ஃபாஸ்ட். அமெரிக்கா, யூரோப், ஜப்பான், மலேசியா, இந்தோனேஷியா, USA இந்த மாதிரி பல இடங்கள்ல கோபால் பல்படி வித்துட்டு இருந்தாரா? சச்சா பில்டிங் கட்டியிருக்காரு. இந்தியால என்ன கட்டியிருக்காரு? குதிப்பினார் தெரியுமா? ஓ அது நீங்க தான் கட்டினதா? இல்ல இல்ல, அதுக்கு 3வது சந்தில 2வது பில்டிங் நான் கட்டினேன். ஓஹோ தாஜ்மஹால் தெரியுமா? அதுவும் நீங்க தான் கட்டினதா? அது பக்கத்துல 4வது சந்தில 3 பில்டிங் இருக்குல்ல, அது நான் கட்டினேன். மிஸ்டர் ராபர்ட், என்னுடைய பாலிசி 2005 டெக்னாலஜி படி 2005ல வீட கட்டிட்டு அப்புறமா அஸ்திவாரம் போட்டுக்கலாம். ம், எப்படி என் டெக்னாலஜி? இது என்ன டெக்னாலஜி? என் பாலிசி 2003 படி அஸ்திவாரம் இல்லாம வீடு கட்டலாம். that's interesting. முடியுமா ராபர்ட்? ஏன் முடியாது? முடியுமே. ப்ளீஸ் அது எப்படின்னு எனக்கு சொல்ல. பிசினஸ் சீக்ரெட்ல நீங்க பேச வேணாம், நிறைய பேர் கேட்டுருவாங்க. வெளிய பேசலாமே. ஓகே பை ஷாம். Bye. see you. பாய். பாய். லிஃப்ட் ப்ளீஸ். லிஃப்ட் லிஃப்ட். லேட்டஸ்டா? ஓகே. ஹலோ, நான் தான் பேசுறேன். யார்கிட்ட பேசுறீங்க? முக்கியமான விஷயம் ஒண்ணு இல்ல. நேத்திக்கு டிவில சமையல் குறிப்பு சொல்லி கொடுத்தாங்களா? முதல்ல கடுகு போட்டாங்க, அப்புறம் உப்பு போட்டாங்க, வெங்காயம் போட்டாங்க, தக்காளி போட்டாங்க, அப்புறம் என்ன போட்டாங்க? கீழே போட்டாங்களா? ஏன் சட்டி சுட்டுச்சா? ஏய் பாத்து ஓட்டியா? என் மூட்டை ஊந்துற போதியா? என்ன பாத்து இல்ல, ரோட பாத்து ஓட்டு. ஏறிட்டேன். ஒரு கேன பைய கொடுத்தான். நம்ப மாட்டியா? வெளியில வண்டி போற சவுண்ட் கேக்குதா? அதான். எங்க போறோமா? யோ எங்க போறோம்? மெட்ராஸ். அதான் சென்னைன்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்கல்ல, டாம் இல்ல. அப்புறம் என்ன மெட்ராஸ்? வீட்டு உரிய மெட்ராஸுக்கு போறோம். யோ மூட்டை இடிக்காதியா? கீர மாத்தன. அதை ஏன் மாத்துற? அதான் 7ஏன்னு கிடக்குத. பைத்தியமா பண்ணவன். ஆமா பாட்டி தவசம் என்னைக்கு? என்னது பாட்டி உயிரோட இருக்காங்களா? கார்த்திக் தானே பேசுறது. என்ன மூர்த்தியா? சாரி ராங் நம்பர். என்னையா செல்போன் இது? கார்த்திக்கு போன் போட்டா மூதேவி மூர்த்திக்கு போகுது. இப்ப போகுதான்னு பாப்போம். ஹலோ, உங்க பாட்டி உயிரோட இருக்காங்களா இல்ல செத்து போயிட்டாங்களா? செத்து போயிட்டாங்களா? கார்த்திக் தான் பேசுறான். மச்சான் கார்த்திக், நான் தான் பேசுறேன். நீ நினைச்சுக்கின்னு போன்ல வேற ஒருத்தன் கூட ரொம்ப நேரம் பேசிட்டா. நீ கவலைப்படாத, ஃபர்ஸ்ட்ல இருந்து மேட்டர் ஆரம்பிக்கிறேன். நேத்திக்கு டிவில சமையல் குறிப்பு சொல்லி கொடுத்தாங்களா? அதுல கடுகு போட்டாங்க, உப்பு போட்டாங்க, வெங்காயம் போட்டாங்க. நீ ஏன் பிரேக் போடுற?
ஒரு நிமிஷம். சிகரெட் வச்சுக்கிறியா? இல்ல குவார்டர் இல்ல. மேட். மச்சான் இது சப்ப பார்ட்டிடா, கையில எதுவுமே இல்லையா? இது எப்படி கழட்டி விடுறது? ம்? ஏன் நிறுத்தின? ஆ? ஒரு அர்ஜென்ட் மேட்டர். நீங்களும் வரீங்களா? ஃபாரினுக்கா போற? யூரினுக்கு தானே போற? ஓ ம். இல்ல நீங்களும் வந்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்தே போலாமே. கண்ணா ஒரு விஷயம் ஐயோ. நச்சுன்னு சொல்றேன், டப்புன்னு ஏத்திக்க. வரும்போதுதான் போகணும், போகும்போதெல்லாம் வரக்கூடாது. ஹா, ஹா, ஹா. ஐயம்மா கல்லு. சாரி எல்லாரும் arrest பண்ணுங்க. எனக்கு தான் தெரியாது சார். நான் சும்மா தப்பிக்கிறதுக்காக பக்கம் வந்தேன் சார். சார் எனக்கு சத்தியமா தெரியாது சார். நிஜமா நான் யூனிஃபார்ம் வந்தேன் சார். வாடா. நீங்க சொல்லுங்க. ஐயோ சார் சார் ஜீப் எனக்கு தனியா நிக்குது சார். சார் நான் தப்பிக்கிறதுக்காக வந்தேன் சார். இல்ல சார் நான் எதுவும் பண்ணல சார். சார் என்ன விட்டுருங்க சார். நிஜமா சார் நான் நமது பாரத பிரதமர் கூட்டத்தில் பேசிய போது பாகிஸ்தான் தீவிரவாதத்தை வளர்த்து வருவதை உலக நாடுகள் அனைத்தும் கண்டிக்க வேண்டும் என்றார். விபச்சாரத்தை ஒழிக்க போலீஸ் நடத்திய அதிரடி சோதனையில் நேற்று இரவு பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் பலர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களில் பலர் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் நம்ம போலீஸ் சிவா. விசாரணையில் தெரிய இவன் வந்துள்ளது. எங்க போய் இந்த கேஸ்ல மாட்டினா? இவனை பார்த்தா ஒரு சாதாரண கொலைகார மாதிரி தெரியல, சைக்கோ கொலைகார மாதிரி தெரியுது. அப்ப கார்ல மூட்டை கட்டி இருந்த பணத்தை இவன் தான் கொண்டிருப்பான்றீங்களா? சான்ஸே இல்ல. கொன்னாதான் பணம், பணத்தை கொல்ல முடியாது மிஸ்டர். ஆஹா, ஒரே வரியில பாதி கேஸ உடைச்சிட்டீங்களே. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கொடு. போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் பேர் என்ன? டாக்டர் முருகதாஸ். அவர்கிட்ட சொல்லி தெய்வ நம்பிக்கைய கொஞ்சம் கம்மி பண்ணிக்க சொல்லு. இப்படி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல எல்லாம் எல்லா பக்கத்துலயும் முருகன் துணை எழுதக்கூடாது. ஃபாலோ மீ. மிஸ்டர் சிவா, I am Aglandeshwari and he is Anthony. We are from crime branch. நீங்க எங்களோட கோஆபரேட் பண்ணீங்கன்னா இங்கிருந்து சீக்கிரம் வெளியே போலாம். நான் எந்த தப்புமே பண்ணலையே. அத கோர்ட் முடிவு பண்ணும். டெட் பாடி யாருன்னு கேளுங்க மேடம். அவசரப்படாதீங்க, ஒன்னொன்னா தான் கேட்கணும். ஓகே. மிஸ்டர் சிவா, உங்களோட கார்ல இருந்தது? அவன் ஒரு சாவு கிராக்கி. அவனை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியாது மேடம். ஏதோ பாவன்னு நான் தான் கார்ல ஏத்தினேன். மேடம், இவன் தான் அந்த பணமா இருந்தவனை கார்ல ஏத்தி கொண்டிருக்கான். நீங்க மேல சொல்லுங்க. அவன் தோண இப்ப தாங்கல. எவ்வளவு நேரம் தான் பொறுத்துக்கிறது? சோ அவனை சைலண்ட் ஆக்க ட்ரை பண்ணிருக்கீங்க. எஸ், அதான் என்ன இந்த இடத்துக்கு வந்துருச்சு. அந்த இருட்டுல கூடவே ஒரு சுமையம் வச்சுக்கிட்டு எப்படி உங்களால விபச்சாரத்துல ஈடுபடுறதுக்கு அந்த இடத்துக்கு வர முடிஞ்சது? சேச்சே, உள்ள இருக்கிறத இறக்கி விட்டுட்டு அங்கிருந்து ஓடி போயிடலாம் தான் நான் இறங்கினேன். அதாவது டிஸ்போஸ் பண்ண. அப்படியும் வச்சுக்கலாம். நீங்க அவரை கார்ல ஏத்துனதையும் டிஸ்போஸ் பண்ண இறக்குனதையும் ஒத்துக்கிறீங்க? ஆமா மேம், அதான் உண்மை. பாத்தியா, அடிதடியை விட அகிம்சை தான் கை கொடுக்கும். எல்லா உண்மையும் என் விசாரணையில வெளியே வந்துடுச்சு. மோட்டிவ் என்னன்னு தெரியலையே. கேட்டுடுவோம். சார் தான் நல்லா கோஆபரேட் பண்றாரு. மிஸ்டர் சிவா, நீங்க அவரை கார்ல ஏத்துனீங்க? பாவம், நடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். இது கருணை கொலைன்னு சொல்லி தப்பிச்சுக்கலாம்னு பாக்குறான் மேடம். ஏன் சிவா, நடக்க முடியாத ஒருத்தரை கார்ல ஏத்துறது உங்களுக்கு தப்புன்னு தோணலையா? ஏத்துற வரைக்கும் ஃபீல் பண்ணல மேடம். ஏத்துனதுக்கு அப்புறம் தான் ஏன்டா அவனை ஏத்துறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். இன்ஃபேக்ட் இது வரைக்கும் எத்தனையோ பேரை ஏத்திருக்கேன். ஆனா யாருமே அவன டார்ச்சர் பண்ணதில்ல. என்னது, பல பேரை ஏத்திருக்கியா? ஏன், உங்க டிபார்ட்மெண்ட்ல கூட பல பேரை ஏத்திருக்கேனே. எங்க டிபார்ட்மெண்ட்லயே கைய வச்சிட்டியா? உன்ன இவன் சாதாரண கொலைகாரன் இல்ல, தொடர் கொலைகாரன். ஆமா மேடம். இந்த கேஸ உடனே டெல்லிக்கு அனுப்பிடுவோம். ஓகே மேடம். இந்த பவல். Thank you.
பவல் 5 மணியான சொல்லு. ஏன் ஏதாவது வேலையா? இல்ல 6 மணிக்கு முக்கியமான வேலை இருக்கு. என்ன விடவா? சேச்சே 6 மணிக்கு சன் டிவில பேச படம் போடுறாங்க. அதான். பேசும் படம் 6 மணிக்கா? எஸ், ஐ லவ் தட் மூவி. ஓ, உனக்கும் அந்த படம் பிடிக்குமா? எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இப்பதான் பாக்குறியா? சேச்சே இதோட 560 தடவை பார்த்துட்டேன். டைலாக்லாம் மனப்பாடம். டயலாக்கா? பேசும் படத்துலயா? எஸ், முக்கியமா அந்த கிளைமேக்ஸ் டைலாக். ராபர்ட், பேசும் படம் கமலாசன் நடிச்சு டயலாகே இல்லாம வந்த படம். ஓ எஸ் எஸ் கரெக்ட். பேசு படம் டைலாக் இல்லாம வந்த படம் தான். பட் நான் ஹிந்தியில பார்த்தேன். சப்டைட்டில் இல்ல, அந்த ஞாபகம். உனக்கு அதுல என்ன சீன் ரொம்ப பிடிக்கும்? சீன் சீன் பிடிச்ச சீன் டைட்டில் கார்டு. டைட்டில் கார்டு குட் டைரக்ஷன். மிஸ்டர் சிவா, எங்களால உங்களுக்கு ஏற்பட்ட சிரமத்துக்கு தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் சார்பா நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். உண்மையான குற்றவாளியை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். நீங்க போலாம். உங்களுக்காக உங்க ஃப்ரெண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏண்டா மூட்டையோட ஒருத்தனை வழியில ஏத்துனியல்ல, அந்த மூட்டைக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க வேண்டாம்? போன வாடையும் கூட வடிக்கல உனக்கு. என்ன ஃபீலிங்காக்கு? தெரியுது. அது சரி, இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? நல்ல வேலை அந்த கொலகாரம் மாட்டினா, இல்ல மவனை உன்னை தூக்கில தொங்க போட்டிருப்பானுங்க. ஏப்பா, முதல்ல அந்த பொண்ணுனால ஜிப்புல லாக் ஆன, இப்ப லாக்கப்புலயே லாக் ஆயிட்ட. கடவுள் புண்ணியத்துல வெளியே வந்துட்ட தெரியுமா? ஏப்பா தெரியாம கேக்குறேன். இப்ப லவ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு மிஸ் ஆகி போய் அதுக்காக செத்து போனா அது ஒரு நியாயம் இருக்குது. எப்பவோ லவ் பண்ண பொண்ணு, அவளை வேற எவனோ கல்யாணம் வேற பண்ணிட்டு போயிட்டா. அவனை நினைச்சுக்கிட்டு இப்பவும் காதலிக்கிறேன்னு சொல்றியா? இது முட்டாள்தனம் இல்ல? அண்ணே, அப்ப இருந்தது காதல், இப்ப இருக்கிறது கரிசனம். கரிசனா? ஏப்பா, இது வரைக்கும் அந்த பொண்ணோட தரிசனமே உனக்கு கிடைக்கலையாப்பா? ஒண்ணு பண்ணு, பேசாம வண்டி இப்படியே மதுரைக்கு திருப்பிடு. அங்க போய் மதுரை மீனாட்சி அம்மனையாவது தரிசனம் பண்ணலாம். மாட்டேன், போக மாட்டேன். நான் பவளை பார்க்காம போக மாட்டேன். என்னடா சும்மா பவளை பார்க்காம போக மாட்டேன்ட்டு? இந்த பாரு, அந்த பவளை பார்க்கறதுல உனக்கு எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது. என்னண்ணே எப்ப பாரு நெகட்டிவாவே பேசிட்டு இருக்க? என்ன பண்றது, உன் விஷயத்துல எல்லாமே நெகட்டிவா தானே நடக்குது. இந்த பாருப்பா, உனக்கு முன்னாடியே மெட்ராஸ்ல அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றதுக்குன்னு ஒருத்தன் வந்து சேர்ந்துட்டான். அவனும் அவளுமா சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸ்ல உட்கார்ந்து காவி சாப்பிடறத பார்த்ததா என் ஃப்ரெண்ட் மோகன்ராமன் சொன்னான். அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கா? ஆமா. யாருன்னு அவன்? வேற யாரு, அந்த ராபர்ட் தான். ராபர்ட்டா? நோனோ, அப்பாயின்ட்மெண்ட் இல்லாம டாக்டரை பார்க்க முடியாது. Hello. ஹாய். Good morning. 3:30க்கு வந்துருங்க. ஓகே. ஹாய் பவல். ஓ, ஹாய் ஷாம். கம். என்ன திடீர்னு? எனி ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம். ப்ராப்ளம் எனக்கு இல்ல, உனக்கு தான். எனக்கா? யா. பவல், உன்கிட்ட போய் சொன்னா உனக்கு பிடிக்குமா? நான் ரொம்ப நேசிக்கிறவங்க சொன்னா பிடிக்காது. ராபர்ட் உனக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். Am I right? ராபர்ட்டுக்கும் போய்க்கும் என்ன சம்பந்தம்? உன்கிட்ட போய் சொன்னதே ராபர்ட் தான். ராபர்ட்டா? யா. ராபர்ட் ஒரு ஆர்கிடெக்டும் இல்ல, அவன் கோயம்புத்தூர் காலேஜ்லயும் படிக்கல. யார் சொன்னது? பழனிதான். பழனி யாரு? என் காலேஜ் மேட். அவன் இப்ப பிஹெச்டி காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கான். அவன் ஃபுல் டீடைல் வெரிஃபை பண்ணதுல ராபர்ட்ன்ற பேர்ல யாருமே அங்க படிக்கல. ராபர்ட் என்கிட்ட போய் சொல்ல மாட்டாரே. ஏன்? எதுக்கு சொல்லணும்? எதுக்கு வேணா சொல்லட்டும், ஆனா சொன்னது போய். பவல், இதே வேற யாராவது ஏமாந்திருந்தா எனக்கு என்னன்னு விட்டுருப்பேன். ஆனா ஏமாறது நீ. நீ எனக்கு சாதாரண கேர்ள் இல்ல, நைட்டிங் கேர்ள். Bloody shit. ஷாம், யூ சேவ் மீ. உன்ன மாதிரி ஃப்ரெண்ட் காட் கொடுத்த கிஃப்ட். தேங்க்ஸ். ஓகே, நான் வந்த வேலை முடிஞ்சது. நீ எதுக்கும் ராபர்ட் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்க. உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாது பவல். ஓகே? இட்ஸ் ஓகே, நானே எடுத்துக்கிறேன். இன்னைக்கு நீ இருக்க, எடுத்துருவேன். எப்பவும் நீ இருப்பியா? கல்யாணம் ஆனா போயிடுவேல்ல? முயற்சி தான் ஒரு மனுஷனை முழு மனிதன் ஆக்கும். நானே எடுத்துக்கிறேன்.
அப்பா. பாய் ஷாம். பாய் பவல், டேக் கேர். ஆமா, நீ எங்க ஹாஸ்பிடல் முன்னால? உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் வாசல் நிக்கணுமா? பின்ன மனசு சரியில்லைன்னா ஒயின் ஷாப் வாசல்ல, ஆ. வண்டி சரியில்லைன்னா மெக்கானிக் ஷாப் வாசல்ல, ஆ. பொண்டாட்டி சரியில்லைன்னா கோர்ட் வாசல்ல, ஓ. உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிடல் வாசல்ல தானே நிக்கணும். ரெண்டு பக்கம் தானே. ஆமா, உனக்காக நம்ம பையன் துபாயில சிமெண்ட் கல்லோட காத்துட்டு இருக்கானே, நீ என்னடானா இனிமே பில்டிங் பிளானே தரமாட்டேன்னு சொல்லிட்டியாமே? அட ஆமா சார், இப்பெல்லாம் யார் சார் நாலேஜ் மதிக்கிறாங்க? ஆ, டிகிரி டிகிரி டிகிரி. ஆ, எங்கேயாவது ஆர்கிடெக்ட் டிகிரி வாங்கியிருக்கணும். ஆ, நாம தான் படிப்படியா சித்தாளர் இருந்து கொத்தனார் இருந்து மேஸ்திரி இருந்து இன்ஜினியர் வச்சே. ஆ. டிகிரிக்கு எங்க சார் போவேன்? ஆட டிகிரியை தூக்கி குப்பையில போடுறா. பட் நீ ஆர்கிடெக்ட் பண்ணி கட்டின கட்டிட மாதிரி எந்த டிகிரி ஹோல்டரும் பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் மனசு தளராத. அதுவும் இல்லாம நான் ஆசை ஆசையா ஒரு செங்கலா பொறுக்கி பொறுக்கி பார்த்து கட்டினேன். ட்வின் டவர் இடிஞ்ச அப்புறம் நான் கெட்டதை விட்டுட்டேன். அது தப்புடா. பட் புஷ் கூட நான் பேசிட்டு இருக்கும்போது முந்தா நாள் ரொம்ப வருத்தப்பட்டாரு. நீ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வர மாட்டேன்னு சொல்லிட்டியாமே? யார் ஜார்ஜ் புஷா? ஐயோ, நம்ம மார்க் புஷ்பா. பின்ன என்ன சார், என் மனசாட்சி துரோகம் பண்ணிட்டு நான் டிகிரி ஹோல்டர்னு போய் சொல்லி எல்லாரும் ஏமாத்த முடியல. அப்ப சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டு, அதுவும் நான் விரும்புற பொண்ணுகிட்டயே நான் ஒரு டிகிரி ஹோல்டர்னு போய் சொல்லிட்டாப்பு சார். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கப்போ சார். நம்ம நேசிக்கிறவங்க கவர் பண்ண 1-2 போய் சொல்லலாம். இதெல்லாம் சகஜமாப்பா. இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாம உடனே அமெரிக்கா போ. எதுக்கு? எதுக்கா? நீ பாட்டுக்கு சுதந்திர தேவி சிலையை கட்டிட்டு வந்துட்ட. அது மழையில் நினைதான். எதிர்கட்சிக்காரங்கள ஒரே போராட்டமா. கொலை பண்றதுக்கு ஒரு டிசைன் வேணுமா? நீ உடனே கிளம்பப்பா. இதையும் ஜார்ஜ் புஷா சொன்னாரா? ஆமா, எல்லாம் புஷ் தான் சொன்னாரு. இது கிளின்டன் சொன்னதுப்பா. இல்ல சார், எனக்கு மனசே சரியில்லை. என் ஃப்ரெண்டுகிட்டே போய் சொல்லிட்டேன். வரேன் சார். பவல், நீ எப்போ வந்த? நான் அப்பவே வந்துட்டேன். இல்ல, நானே வந்து உங்ககிட்ட எல்லாத்தையும். போதும் ராபர்ட், எதுவும் பேசாத. நான் ஆர்கிடெக்ட்ங்கிற கலையை தான் மதிக்கிறேன், டிகிரி அல்ல. ஷாஜஹான் டிகிரி வாங்கல, ஆனா தாஜ்மஹால் அழகா கட்டல. என்னது? தாஜ்மஹால் கட்டினது ஷாஜஹானா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? தாஜ்மஹால் கட்டினது இவன் சொன்னானே. இல்ல இல்ல, தாஜ்மஹால் சொல்ல, பக்கத்துல 3 பில்டிங் இருக்கு, அத சொன்னேன். சுரேஷ் மஹால். சுரேஷ் மஹால். சார் நீ கிளம்புங்க, பார்ல மீட் பண்ணலாம். டாக்டர் பை பை. ஓகே பை. நிறுத்துப்பா. சார், வாட் எ ஸ்மோக்கிங் சிட்டி திஸ் இஸ். அட வெடுக்குன்னு வா. என்ன இடுப்பு வலிக்குதாக்கு? நீ ஓட்டுன ஓட்டுக்கு வண்டி பாயில் ஆகல, நான் தான் பாயில் ஆயிட்டேன். ஒரு தம் அடிச்சா சரியா போகும். நான் போய் ஸ்மோக் ஆயிட்டு வரேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. மெட்ராஸ்குள்ள சிகரெட் வாங்குறதுக்குள்ள சிவா, டேய் டேய் சிவா, டேய் எங்கடா பராக் பார்த்துட்டு இருக்க? அண்ணே அண்ணே, என் பவல்ண்ணே, என் பவல் கொடி. ஆஹா, டேய் தேவதை மாதிரியே இருக்கா. சும்மா சொல்லக்கூடாதுடா டேய். ஆமா, இந்த முட்டைக்கண் எது கூடவே இருக்கிறா? இரு, இன்னைக்கு அவனை போய் என்ன அண்ணே இல்ல வேணாண்ணே, இவன மாதிரி ஒரு டிடெக்டிவ் வைக்கிற அளவுக்கு நான் போயிருக்கேன்னு இப்ப அவளுக்கு தெரிய வந்துச்சுன்னா அப்புறம் நான் மெட்ராஸ்க்கு இந்த பர்பஸா சால்வ் ஆகாதானே. அட போடா, அவன் நம்ம 2 பேருக்குமே சேர்ந்து ரிவிட் அடிச்சிட்டான். இப்ப போய் பேசு. பேச மாட்டியா? மாட்டேண்ணே. அப்ப கூப்பிடு. கூப்பிட மாட்டியா? மாட்டேண்ணே. கூப்பிட மாட்டேன், பேச மாட்டேங்கிற. நீ சரிப்பட்டு வர மாட்டேன். பவல், பவல் இங்க. சிவா. யா சிவா. எப்ப பார்த்தது? எப்படி இருக்க? ஃபைன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அப்புறம் எவ்வளவு நாளாச்சு பார்த்து? எப்படி இருக்க? என்ன பண்ற? நான் முதல்ல ரிப்போர்ட்டரா இருக்கேன். இப்ப கூட ஒரு ஆபீஸ் வேலையா தான் இங்க வந்தேன். I'm a doctor. பெர்மனன்ட்டா இல்ல டெம்பரரியா? What?
ஓ சாரி, ஐ மீன் கவர்மெண்டா இல்ல பிரைவேட்டான்னு கேட்க வந்தேன். நீ இன்னும் மாறவே இல்ல. பிரைவேட் தான். கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்ல. ஓ, உனக்கு? அதுக்குள்ள என்ன அவசரம்? பவல், இன்னைக்கு ஈவினிங் எங்க மீட் பண்ணி பேசலாமா? எதுக்கு? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதான் பேசலாமேன்னு. அதான் இல்ல பேசியாச்சு. பேசியாச்சுல? பேசியாச்சு. ஏய், ஆமா. நான் சும்மா சொன்னேன். நாளைக்கு மீட் பண்ணலாமா? பாய் தென். பாய் பாய் பாய். ஏ சிவா, இதான் உன் ஜிப்கேடா? அடேங்க அப்பா, புடிச்சாலும் புடிச்ச புளியும் கொம்பாதான்டா புடிச்சிருக்கிற. இதுக்கு 7 வருஷம் இல்ல 70 வருஷம் ஆனாலும் வெயிட் பண்ணலாம். அப்படியானே? இது பவள கொடி இல்ல, எனக்கு தெரிஞ்சது ஒரு காதல் கொடி. சூப்பர் ஃபிகர்ரா. எனக்கு தெரிஞ்சு நீ பிறந்து வாழ்க்கையில இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆமாண்ணே. அப்படின்னு எனக்கு ட்ரீட் கூட. உங்களுக்கு என்ன வேணுமா சாப்பிடுங்க. பில்லு நீங்க தானே கொடுக்க போறீங்க. இதுல எல்லாம் விவரமா வாங்கண்ணே. சிவாவா? யார் அது? அதான் அந்த ஜிப் மேட்டர் மாட்டிக்கிச்சே. அவனை ரெஸ்டாரண்ட்ல இருந்து வரும்போது வாசல்ல பார்த்தேன். இன்னும் மேரேஜ் ஆகலையா. ரிப்போர்ட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கானா. மை காட், இன்னும் மேரேஜ் ஆகலையா? பையன் எப்படி? எனக்கு சூட் ஆவானா? உங்களுக்கு பையன் மாதிரி கியூட் கிட். நல்ல பையன். முத்துக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். சிவா மெட்ராஸ்க்கு வந்திருக்கானா? இட்ஸ் டைம் and I'm leaving. ஹாய் பவல். ஷாம், நீ எப்போ வந்த? நான் இப்பதான் வந்தேன். நீ எங்க கிளம்பிட்ட? ராபர்ட் இஸ் வெயிட்டிங். எஸ், ராபர்ட் வெயிட்டிங். எதுக்காக தெரியுமா? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த நோண்டி இங்க வந்துட்டானா? அவன் ஜாதகத்தை படிக்கிறேன், கேளு. 1975 பிறந்திருக்கான். அப்புறம் 1980 5 வயசா இருக்கும்போது அவங்க அப்பாவை அடிச்சு கொன்னுட்டு சீர்திருத்த பள்ளியில சேர்ந்துட்டான். 1985, அதாவது 10 வயசுல வாட்டர் தரலைங்கிறதுக்காக வார்டனை கம்பியால் அடிச்சு கையை உடைச்சிருக்கான். 1990, அதாவது 15 வயசுல ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகும்போது வாச கேட்ட சரியா திறக்கலைன்றதுக்காக பாரா நிக்கிற போலீஸை கொன்னுட்டு 7 வருஷம் பாளையங்கோட்டையில இருந்திருக்கான். 1997, அதாவது 22 வயசுல 3 பொண்ணுங்களை பலாத்காரம் பண்ணிட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு கொலை பண்ணிருக்கான். அதே வழக்குல அவனை கைது பண்ணி 36 வருஷம் சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க. 36 வருஷமா? ஷாம், நீ சொல்றது? ராபர்ட், நம்ம ராபர்ட் கொலைகாரனா? அவனால பவலுக்கு என் உயிர் இருக்கிற வரைக்கும் அவனோட நிழல் கூட பவல் மேல படாது. தேங்க்ஸ் ஷாம். சோ இதான் ராபர்ட். பவல், என்கிட்ட 2 உயிர் இல்லைன்னு வருத்தப்படுறேன். இருந்தா 2ஐயும் உனக்கா தருவேன். பாய், டேக் கேர். வா மகனே. பாய். பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓர் உயிரே. போச்சு. லவ்வா? அதுக்கு தான்டா போட்டு கொடுத்தேன். அதுக்குதான் போட்டு கொடுத்தியா? நீ ஏன்டா போட்டு கொடுக்குற? உன்ன நீமா ஏன் நான் லவ் பண்ண கூடாதா? அவளுக்காக தான்டா ஹேண்டிகேப்டு ஆர்கிடெக்ட்னு 2 வேஷத்துல அலையறான். வேஷத்துல இல்லையா? அப்ப உண்மையா என்ன பண்றீங்க? பிஸ்ஸா கார்னர்ல டெலிவரி பாயா இருக்கேன். டெலிவரி பாயா இருக்கியா? அப்படின்னா வீடு வீடு பண்ணு ரொட்டி எல்லாம் சப்ளை பண்ணுவாங்களே. இந்தா, இதான் என் ஐடென்டி கார்டு. அப்படியே நான் எங்க அப்பா ஜாட. நல்லா இல்ல? மீசை தான் கொஞ்சம் பெருசா இருக்கும். சகிக்கல. பவல் கண்டிப்பா கிடைக்கவே மாட்டான். எனக்கு கிடைக்க மாட்டேன்னா உனக்கு கிடைக்க மாட்டா. நம்ம 2 பேருக்குமே கிடைக்க மாட்டா. என்ன சொல்ற? ஐ, 3ஆவது வந்துட்டானே. எவன் அவன்? வர வர இந்த கண்ணாடி நம்ம நல்லாவே காட்ட மாட்டாங்க. முதல்ல இந்த கண்ணாடியை மாத்தணும். என்ன என்ன உம்முன்னு இருக்க மாதிரி இருக்கு? உம்முஞ்சா அவ்வளவுதான். சட்டில இருந்தா தானே அங்க பேல வரும் அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்கு. தப்புடா, ரொம்ப தப்பு. இந்த சிவாவோட பர்சனாலிட்டில மகன பவளக்கொடி இன்னைக்கு ஐயா அவுட்டிங் கூப்பிட்டுருக்கா.
என்ன வயிற்றுச்சலா பாதரசம் இருக்குதா? எத்தனை தடவை தலை வரும்போதும் பவுடர் போடும்போதும் முகரக்கட்டைக்கு போறோம் அப்படின்னு பார்த்து கிண்டல சொல்லிருப்ப. இப்போ இந்த முகரக்கட்டைக்கு ஏத்த ஒரு மதுரக்கட்டை மெட்ராஸ்ல கிடைச்சாச்சு. இனிமே நான் முகத்துல எல்லாம் முழிக்க மாட்டேன்ப்பா. என் பவுலோட முகம் பல பலன்னு இருக்கும். அதே என் முகத்தை பார்த்துப்பேன். என்ன இன்னும் எத்தனை நாளைக்கு அப்படி பார்த்துட்டு இருப்ப? கொஞ்ச நாளைக்கு தானே அப்படின்னு எகத்தாளமா கேட்கற மாதிரி இருக்கு. என் வனமுக்க பார்த்துட்டு இருப்பேன். நீ கதை சொல்லதான் விட்ட போறேன். இந்த மாதிரி போகும்போது பெஸ்ட் விஷஸ் அப்படின்னு சொல்லி அனுப்பணும். அது டீசன்சி. டமாச்சு அண்ணன் வரதுக்கு முன்னாடி அவட்டையும் தப்பிக்கணும். பாய், see you. எங்க எடுத்து வச்சேன்ல? டேய் அங்க இல்ல, இங்க இருக்குது. எத்தனை தர்ற? டேய் கேர்ள் ஃப்ரெண்ட பாக்குறது கிளம்புறான்னு உன்னைய மோட்டார் சைக்கிள் கீ எடுக்காமயே வண்டி வெளியே கொண்டு வந்துட்டியா? இந்த பாருடா, பழைய காரை விட்டு போட்டு நீ எதுக்கு ஓசி மோட்டார் சைக்கிள் எடுத்துட்டு போறேன்னு இப்பதானே தெரியுது. கார்ல போனீங்கன்னா பொண்ணை பக்கத்துல உட்கார வச்சுட்டு பேசிட்டு தான் போக முடியும். இதுல பின்னாடி உட்கார வச்சுட்டு போனா நீ அப்பப்ப பிரேக் அடிக்கல, அது அப்படியே மோதிக்கிட்டே இருக்கு. அந்த நினைப்புலதான் போற நீங்க. அண்ணா நான் எங்க போறேன்னு நான் கேட்க மாட்டேன். சும்மா கேளுண்ணே. எதுக்கு வம்பு? கேட்க போய் அவசரம் வார்த்தைன்னு சொல்லுவேன். நான் கேட்க மாட்டேன். ஆனா எங்க கேளுண்ணே. சரி எங்க போற நீ? நானும் பவனும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போறோம். ரெஸ்டாரண்ட்டுக்கா? நல்ல விஷயமாச்சு அது. ரெண்டு பேரும் போய் அங்க என்ன பண்ண போறீங்க? என்ன 7 வருஷத்து கதையை பேசுவோம். 7 வருஷ கதை இல்லாமா? எது மாடு காணாம போனது, அந்த மாட்டை தேடி போனவங்க பாட்டி காணாம போனது, இந்த கதை இல்லாமா? ஐயோ, முக்கியமா அந்த ஜிப் மேட்டருக்கு அப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு பவுலுக்கு தெரியவே தெரியாதா? அந்த கிரகத்தை இல்லாம சொல்ல போற? சொல்ல மாட்டேனே. அதான் ஆபரேஷன் சிடி எடுத்து வச்சிருக்கேன்ல. சரி புடி. நீயே அந்த பொண்ணுகிட்ட என்ன வேணாலும் போய் பேசு. ஆனா சந்தடி சாக்கல இடையில ஐ லவ் யூ ஒரு போடு போட்டுரு. சொல்லலாம். ஏத்துப்பாளா? உதச்சானா? எது வேணாலும் நடக்கலாம்ப்பா. இருந்தாலும் சொல்லும் போது அவ கைய பிடிச்சிட்டே பேசு. எதுக்கு? நீ சொன்ன மாதிரி அரைஞ்சிட்டானா? என் பவல் அப்படிலாம் அறிய மாட்டான். அந்த நம்பிக்கை இருக்கல்ல. இத பாரு, அடித்தாலும் அணைத்தாலும் தாய், அது அந்த காலத்துல. அடித்தாலும் அணைத்தாலும் காதலி, அது இந்த காலத்துல. கம் ஆன், ப்ரோசீட், கேரி ஆன். டெம்ப்டின்லாம் போ. என்ன? ஐயோ, எக்ஸ்கியூஸ் மீ, என்ன சாப்பிடுறீங்க? 2 லஸ்ஸி. ஓகே தேங்க்ஸ். சிவா, இந்த இடத்தை பார்த்ததும் என் ஃப்ரெண்டு பிரியா ஞாபகம் வருது. ஏ, அவளோட பாய் ஃப்ரெண்ட் இங்கதான் வந்து அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணானோ. அவ லவ் பண்ணலன்னு சொன்ன உடனே பில்ல பே பண்ணாம ஓடி போயிட்டானோ. லவ் பண்ணலன்னா அதுக்காக எப்படிலாமா பண்றது? காதல்னா அதுல ஒரு வெறி இருக்கணும், நேர்மையா இருக்கணும். அவங்களுக்கு பிராக்டிகல்னு வரும்போது இமோஷன் தான் முடிவெடுக்கும். ஆனா இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றவன் தான் எதுலயுமே ஜெயிப்பான். இல்ல சிவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி நான் நோ சொல்லிட்டேன் வை. நீ சொல்லிடுவியா? ஜஸ்ட் ஃபார் டிஸ்கஷன்யா. நீ என் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுவியா? அவள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் லவ்வுக்கும் இடையில இருக்கிறது ஒரு மெல்லி செழலா. இந்த வேறுபாடை ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிறது இருக்குல்ல, அது ஒவ்வொருத்தையும் மாறுபடும். நீ எப்படி யாருக்கிட்டயாவது ப்ரப்போஸ் பண்ணிருக்கியா? ஆசை இருக்கு, ஆனா எவ்வளவு ஏமாறலையா? நீ இப்ப என்ன கேட்க போறேன்னு தெரியும். நான் எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறேன் தானே? நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை சிவா? எஸ், ஆஃப் கோர்ஸ், ஐ அம் ஆல்வேஸ் வித் யூ. இப்போ நம்ம விஷயத்தை ஓபன் பண்ணி இவட்ட சொல்லிட வேண்டியதுதான். இதுதான் நல்ல சந்தர்ப்பம். இதை விட்டா வேற சான்ஸ் கிடைக்காது. எக்ஸ்கியூஸ் மீ. எங்க போற? இங்கதான் டாய்லெட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஓகே. எங்க இங்க டாய்லெட் எங்க இருக்கு? அந்த லெஃப்ட் சைட் கேட் வழியா போங்க சார். தேங்க்ஸ். சிவா, ஆல் தி பெஸ்ட். எதுக்கு? பத்திரமா போயிட்டு வா. என்ன பாப்பா தடியா உட்காந்துருக்க? நான் வேணா கம்பெனி தரவா? பவர், எனி ப்ராப்ளம்? எக்ஸ்கியூஸ் மீ சார், கொஞ்சம் எழுந்து போக முடியுமா? நீ வேணா அப்படி போய் உட்காரு. என்ன சொன்ன? சிவா, என்ன தனியா ஒரு பொண்ணு சிவா பரவாயில்ல. டேஸ்ட் பண்ணுங்க. கம் ஓகே. சிவா விட்டுங்க. உன ஐயோ வேணாம்.
எல்லாம் போய் இல்ல பவல் உங்களை அப்படிதான் அங்க ரோஜி, தேங்க்ஸ். come. என்னடா நட்சத்திரமே தெரியல? பகல்ல நட்சத்திரம் தெரியாதுடா. என்ன மாதிரியே உனக்கும் கண்ணுல பவர் ப்ராப்ளமா? ஏன்டா நான் நீ இப்படி சிலுக்கு ஜெயமாலினி மாதிரி படுத்திருக்கோம்? ஏய், சம்மந்தலாம் பேசாத, விஷயத்துக்கு வா. ஓகே ஓகே, எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். கல்யாணி அரேஞ்ச் பண்ணியிருந்தேன்னா சூப்பரா இருந்திருக்கும். சாமா, நான் மாமா இல்ல. நான் கல்யாணின்னு சொன்னது பீரடா. ஓ, ராபர்ட், எனக்கு ஒரு பயங்கரமான சந்தேகம். உனக்கலாமா? சோ, தண்ணியில விஸ்கியை கலந்தாலும் போதை வருது, ரம்ம கலந்தாலும் போதை வருது, ஜின்ன கலந்தாலும் போதை வருது. ஐ திங்க் தண்ணியில தான் போதை இருக்கு நான் நினைக்கிறேன். அப்புறம் ஏன்டா இந்த விஸ்கி ரம்மு ஜின்னு இதெல்லாம் மட்டும் காஸ்ட்லியா இருக்கு, தண்ணி சீப்பா இருக்கு? டேய், அவன் லவர் அவனை விட்டு போதேன்னு ஃபீலிங்ல இருக்கான். இந்த ஆலோசனை தேவையா? நீ கவலையே படாத, என்ன மீறி ஒரு பய பவல் கழுத்துல தாலி கட்ட முடியாது. ஏன் தாயர் தொலைச்சு வச்சிருவியா? சோ, பி சீரியஸ். ஓ, சரி. நான் ஆர்கிடெக்ட்ல எப்படி கண்டுபிடிச்ச? வெரி சிம்பிள். ஆர்கிடெக்ட்னு சொல்லு. ஆர்கிடெக்ட். பார், அதையே சரியா சொல்ல வரல. அப்புறம் நான் அஸ்திவாரத்தை கடைசியில போட்டுக்கலாங்கிறேன், நீ அஸ்திவாரமே அனாவசியங்கிற. இதுல இருந்தே தெரியல அவன் ஆர்கிடெக்ட் லட்சணம். சரி, அதை விடு. என்னை பத்தி தான் பால்ட்ட போட்டு கொடுத்து பிரிச்சுட்ட. இப்ப இன்னும் தந்திருக்கானே, அவனை என்ன பண்ண போற? என்ன சொல்றது கண்டுபிடிச்சிட்டியா? இனிமேதான். பின்ன எதுக்கு இந்த பில்டப்? என்ன வேணா சொல்லுவேன். ஏன்னா பவுலுக்கு என் மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. சேம் பில்டப். நோ, நான் நினைச்சா அந்த நம்பிக்கை உடைப்பேன். கூட இருந்தே குழியை பறி. ஆமா. உடைச்சிட்டு என்ன பண்ண போற? அப்புறம் நீயும் ஃப்ராடு நானும் ஃப்ராடுங்கிறது பவுலுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் ஸ்ட்ரைட்டா சிவா வந்து பவுல் கழுத்துல தாலி கட்டிடுவான். அப்புறம் நான் நீயும் கல்யாண சத்திர வாசல்ல நின்னுகிட்டு நல்லா இருமான்னு ஆசீர்வாதம் பண்ண வேண்டியதுதான். நோ, அது நடக்க கூடாது. சத்திரத்துல பாம்பு வச்சிருவோமா? ஏய், பி சீரியஸ். யா. ஒண்ணு நான் மாப்பிள்ளையா இருக்கணும், ம். நீ தோழனா இருக்கணும். யா. இல்ல நீ தோழனா இருக்கணும், நான் மாப்பிள்ளையா இருக்கணும். வெரி குட். ஆ? டேய், ரெண்டு ஒண்ணும் இல்ல. ஓ, கண்டுபிடிச்சிட்டியா? சரி, நீ எடுத்துக்கோ. இப்ப சொன்னியே இது கரெக்ட். சரி, பவல் உனக்கோ இல்ல எனக்கோன்னு ஆயிப்போச்சு. சரி. பின்ன ஏன் அவ பின்னாடி நாக்கு தொங்க போட்டு அலையறோம்? ராபர்ட், ஃபுட்பால்ல 10 பேர் பால் பின்னாடி ஓடினாலும் ஒருத்தன் தான் கோல் போடுறான். 10 பேர் ஓடி போய் கோல் போடுவாங்களே, அது டென்னிஸ் இல்ல? கருமண்டா. ஐ திங்க் உன்னை பவல்ட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு நான் தேவையில்லாம ரிஸ்க் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட இருந்து பவலை காப்பாத்துறதுக்காவது நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். டாய். ஆரம்பிக்கலாமா? அப்பா. ஆஹா. ஆ, சொரிஞ்சது போதும், ஆரம்பிடா. ஆரம்பிக்கலாமே. Cheers. Cheers for what? Cheers for our new contract. ம். அதாவது பவல்ட்ட இருந்து சிவாவை பிரிக்கிறோம். ஏன் பவல், உன் ஹாஸ்பிட்டல் குரங்களை திரும்ப உயிரோட அனுப்புறியா நீ? சிப்பா, நான் சிட்டில எவ்வளவு பெரிய டாக்டர் தெரியுமா? பாதி டாக்டர் கிட்ட மலேரியான்னு போனா டைஃபாய்ட்ல செத்துடுவாங்க. ஆனா வாங்கிட்ட மலேரியான்னு வந்தா மலேரியாலே செத்து போடுவாங்க தானே? ஏய், என் ப்ரொஃபஷனை பத்தி பேசாத. நீ கூட தான் ரிப்போர்ட்டர் சொல்லிட்டு நக்மா விட்டு நாய்க்கு முதல் பிரசவம் எழுதுன. எனக்கு தெரியாதா? இல்ல, டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டுக்கு இது எவ்வளவு பெட்டர். என்ன பெட்டர்? இல்ல, நாங்களே ஏதாவது தப்பு பண்ணோம்னா மறுநாளே பேப்பர்ல சின்னதா கட்டம் கட்டி வருந்துகிறோம் அப்படின்னு எழுதிடுவோம். ஆனா டாக்டர்ஸ் நீங்களா தப்பு பண்ணீங்கன்னா மறுநாளே 6 பக்கத்துக்கு பெரிய விளம்பரம் கொடுத்து தோற்றம் மறைவு அப்பெல்லாம் எழுத வேண்டியதா இருக்கும். அதான் சொன்னேன். என் ப்ரொஃபஷனலுக்கு கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஃபீஸ்னு சொல்லிட்டு செக் கொடுப்பாங்க. ஏன் செக் ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னு கேட்டா நீங்க குணப்படுத்தின ஜுரம் கூட தான் ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவாங்க. ஆனா பவல், ஒரு விஷயம் நல்லா கன்ஃபார்ம்டா புரியுது. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உன் ஹஸ்பண்டுக்கும் குழந்தைக்கும் நேரம் ஒதுக்குறதை விட உன் ப்ரொஃபஷனுக்கு தான் அதிகமா நேரம் ஒதுக்குவேன்னு நினைக்கிறேன். எந்த தொழில் அது இல்ல. பட் ஆஸ் a டாக்டர் எப்படி குழந்தைய பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். உன்ன நினைச்சாதான் பாவமா இருக்கு. ஆனா உன்னை விட எனக்கு சைல்ட் கேரை பத்தி நிறையவே தெரியும். என்ன தெரியும்? உதாரணத்துக்கு இப்ப குழந்தை குளிக்க வைக்கிறது வச்சுக்கோயேன். குழந்தை ரொம்ப நீளமா மாறிச்சுன்னா தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்குன்னு அர்த்தம். ம். குழந்தை ரொம்ப சேப்பா மாறிச்சுன்னா தண்ணி ரொம்ப சூடா இருக்குன்னு அர்த்தம். தண்ணி ரொம்ப கருப்பா மாறிச்சுன்னா ஆ, மறைச்சுனா? மறைச்சுன்னா குழந்தை ரொம்ப அழுக்கா இருக்குன்னு அர்த்தம். ராபர்ட், கையில என்ன தூக்க மாத்திர? நாய்க்கு. உனக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா? இல்ல. இருந்தா தானே கட்டுறதுக்கு. மூளை இருக்கா? இத சாப்பிட்டா நாய் மயக்கம் போட்டு விழுந்துரும். அப்புறம் எப்படி சிவா பார்த்து குலைக்கும்? நான் இதை மயக்க மாத்திர சொன்னா?
இல்ல நீ வழக்கமா அதானே பண்ணுவ. ஏய், சொல்லிட்டு சரி. இங்கதான் என் மாஸ்டர் பிளான் நீ புரிஞ்சுக்கணும். ம். நாய் சும்மா இருந்தா தானே சிவா மாப்பிள. ஆ. நாய் வயலட்டா மாறிடுச்சுன்னா சுத்தமா ஒண்ணும் புரியல. அதாவது தூக்க மாத்திரை இல்ல, ஆ. வெறி உண்டாக்குற மாத்திரை. ஆ. இத சாப்பிட்டா சாதாரணமுத்து கூட ருத்ரமுத்தா மாறிடுவான். கலக்கிட்டம்மா. 1க்கு 2 போட்டு விடு. 3 போடுறேன். என்ன கோழிக்கு தீவனமா போடுற? நல்லா விட்டேரி. இரு. ஐயோ. போடு. ஏய், போடு. போதும், மொத்தமா சங்கு ஊதிரும் அப்புறம். ஒண்ணு சோ, வே- இது சாப்பிடு. இப்பதானே பண்ண மாட்டேன்னு சொன்னேன். ஆமா. பேபி, என்னாச்சு உனக்கு? காஃபி இஸ் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. சிவா. ஓ, சிப் சிவா. பேபி, மூர்த்தி எங்க? மூர்த்தி ரூம்ல. சிவா, ஆ? மூர்த்தி பாரு. பேபிக்கு மூர்த்தின்னு ஒரு பையன் இருக்கதா சொல்லவே இல்ல. நோ பையன், அவன் என்னோட பப்பி, மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். நாயா? இட்ஸ் a poem. ஆக்சுவலா மூர்த்தி என்ன நாய்? It's a just soft guy. குட்டி 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 குட்டி.
அவள் இப்போ நான் உன்கிட்ட சொல்ல போகிற விஷயம் உனக்கு வேணா புதுசாக இருக்கலாம். நான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பழசு. இது இன்னைக்கு நேரத்தா இல்லை, கிட்டத்தட்ட 7 வருஷமா என் மனசை போட்டு அடிச்சிட்டு இருக்க ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் இந்த விஷயத்த ரொம்ப சுலபமாக சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் யாராலையும் என்னை விட அதிகமாக அதை வலியவும் அர்த்தத்தையும் அனுபவிச்சுருக்க முடியாது. அவள் உனக்கே தெரியாம உனக்கு காதலிச்சிட்டு இருந்தேன். என்னடா இப்படி சொல்றேன்னு கோவப்படாத. உன்னை காதலிக்கிற விஷயம் எனக்கே தெரியாது. காதலிக்கிறதுக்கு பணம், பர்சனாலிட்டி, இது எல்லாத்துக்கும் மேல தைரியம் வேணும்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு தைரியம் இந்த வயசுல பர்சனாலிட்டி இல்லை, பர்சனாலிட்டி இந்த வயசுல பணம் இல்லை. இப்பதான் எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கு போல இருக்கு. நான் என் காதல சொல்லி அதை நீ நிராகரிச்சிருந்தா என்னால தாங்கிட்டு இருக்க முடியாது. அதை விட எனக்கு இன்னொரு பெரிய பயம் வந்துட்டு இருந்தது பவன். ஒருவேளை நீயும் என்ன காதலிச்சிருந்து அதை வெளியே சொல்லாமலே போயிருந்தா நம்மளோட காதல் ஒரு கனவாவே பிறந்திருக்கும்ல. அதை மனசுல வச்சுதான் நான் ஒரு முடிக்கு வந்திருக்கேன். நான் என் காதலை சொல்ல போறேன். I love you, பவன். I love you. என்னோட இந்த உணர்ச்சி காதல் தான் எனக்கு புரிய வச்சுட்டேன். நீயும் புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். ஜெய் சிவா, பின்னிட்டடா, சூப்பர். இதே மூட்ல போற, உன்னோட காதல் தெரிவிக்கிற, அவனை ஜெயிக்கிற. எஸ் எஸ். யா கம் இன். ஹாய் பவல், இங்க பாத்தியா உனக்காக உன்னோட ஃபேவரட் ரோசஸ் கொண்டு வந்திருக்கேன். முத்துக்கு சேவா கையெழுத்துப்பட்ட பால். முத்து எங்க? முத்து? பவல், எனிதிங் ராங்? நீ ராபர்ட் வச்சு என்ன ஃபாலோ பண்ணியா சிவா? என்ன சொல்ற பவல்? எனக்கு எல்லாம் லெட்டர்ல வந்திருக்கு. உண்மை இல்ல தானே சிவா? அது ஆக்சுவலா அது வந்து அது என்னன்னா, ஆமா பவல். ஆனா என்ன? ஓகே, கெட் அவுட். பவல், ராபர்ட் வந்து கொலைகாரன்னு தெரிஞ்சும் அனுப்பியிருக்கேன். இல்ல பவல், எனக்கே ராபர்ட்டை பத்தி முழுசா தெரியாது. நானே அவனை ஒரு டிடெக்டிவ் நினைச்சுதான். நீ எப்படி இதை செய்யலாம் சிவா? நீ எப்படி அனுப்பலாம்? You know what you have done? நான் உன்னை விரும்புறதுக்காக நீ வேஷம் போட்டிருக்க. நான் வேஷம் இல்ல, நான் வேஷம் போடல பவல். ப்ளீஸ் லீவ். போயிடு பவல். கோ. ஏன் இப்படி பண்ணனா, என்னால உன்னை மறக்க முடியல பவல். ஒருவேளை உன்னை பார்க்காமயே போயிருந்தேன்னா என் வாழ்க்கை முழுமடைஞ்சிருக்காது. ஒண்ணும் பவல் உனக்கு இல்லையா? ஏன் அடிச்ச? ஏன் அடிச்ச? என் வாழ்க்கைய வச்சுட்டேடா. நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண? நான் என்ன உங்களுக்கு துரோகம் பண்ணேன்? பவல் கிட்ட போய் இதை பத்தி தப்பா சொல்ற? ஆமா சொன்னேன். ஏன்? ஏன்னா நானும் பவுல் லவ் பண்றேன், அதனால சொன்னேன். துரோகம் ராபர்ட், இது ரொம்ப துரோகம். தந்துரும் சிவா, தந்துரும். பவுல் ஒரு அழகான பொண்ணு, உனச்சுள்ள எந்த அமலையும் லவ் பண்ணலாம். ஏன் அதான். நீயும் லவ் பண்ணலாம், நானும் லவ் பண்ணலாம். ஏய் ராபர்ட், நீயும் தான்டா. இவனா? ஏன் நான் லவ் பண்ண கூடாதா என்ன? யாரும் லவ் பண்ணலாம், அதான். அது இப்ப கேள்வி இல்ல. பவல் உன்ன லவ் பண்றாளா? அப்படியே லவ் பண்ணாலும் என்கிட்ட வந்து அண்ணா அண்ணா நான் சிவதா லவ் பண்றேன்னு சொல்ல சொல்லு. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். லவ் பண்றாளா சொல்லு. இனிமே என்ன எப்படி லவ் பண்ணுவா? அதான் ஓட்ட சொல்லி அவளை டிடெக்ட் பண்ண சொன்ன விஷயத்தை தப்பா லெட்டர் எழுதி பிரிச்சிட்டீங்களா ரெண்டு பேரையும்? நானா? பின்ன டேய் நீயா? நீ வேண்டாம், 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 எனக்கு. இங்க பாரு, நான் ஒண்ணும் உனக்கு வில்லனா வரல.
ஆனா பவளுக்கு ஹீரோ வரதுக்கு ஆசைப்பட்டேன். அதனாலதான் அப்படி ஒரு லெட்டர் எழுதி போட்டேன். டேய் அன்பா கமிச்சு அடிமையாக்கு. ச்சே எதுக்குடா உனக்கு இந்த குறுக்கு புத்தி? ஊனத்தை கமிச்சு பிச்சை எடுக்கிறான். காதல்ங்கிறது தானா வரணும். இங்க பாரு, இந்த காதல் கீதல் கத்திரிக்காய் அந்த விளையாட்டுல எனக்கு தெரியாது. பவல் கூட யார் சேர்ந்தாலும் பிரிப்பேன், கொன்னுடுவேன். பிரிப்பேன். இங்க பாரு, அவளுக்கு ஒரு முறமாமா இருக்கான், டாக்டர், சூப்பரா இருப்பான். அவனையும் நான் தான் கட் பண்ணி விட்டேன். இது? நீ ஏய், இந்நேரம் அவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கணும். நான் தான் பவுல் கிட்ட போய் உன் முறமாமனுக்கு உன் தம்பிய பிடிக்கலன்னு சொல்லி கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினேன். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. காதலுங்கிறது நாம காதலிச்ச பொண்ணை நாம தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது மட்டும் கிடையாது. நம்ம காதலிச்ச பொண்ணை இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணா கூட அவளை சந்தோஷமா வாழ விடுறதா. ஏய், என்னடா அவன் தத்துவம் எல்லாம் பேசிட்டு அவன் இருக்கான்? பேசுவான், விடு. நான் விரும்பின பவள் சந்தோஷமா இருக்கணும். என்ன கல்யாணம் பண்ணிட்டா இருப்பா. டேய், விடுறா ப்ளீஸ். இல்ல சிவா, நான் சொல்ல வர்றது என்னோட பவர் சந்தோஷமா இருக்கணும். ஐ வாண்ட் மை பவர் டு பி ஹாப்பி. என் பவர் சந்தோஷமா இருக்கணும். ஹலோ ஹலோ பவள், சொல்லுங்க அத்தை. 7 மணிக்கு ஃப்ளைட். நான் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். நீ எங்க போன? இந்த டைம் அப்பாவை பார்க்க நான் லண்டன் வரல. நீ மட்டும் போயிட்டு வா. என்னடி ஆச்சு உனக்கு? 1 வீக் முன்னாடி பிளான் பண்ணது லாஸ்ட் மினிட்ல வரலனா எப்படி? உன்னை கூட்டிட்டு வரலனா உன் அப்பா என்ன திட்டுவாண்டி. இல்ல அத்தை, எனக்கு மனசு சரியில்லை. என்ன கம்பல் பண்ணாத. உன் மனசு ஏன் சரியில்லைன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் சொல்றேன், நீ வா. இல்ல அத்தை, என் ஹாஸ்பிட்டல் என் பேஷண்ட்ஸ் கூட இருந்தாலே I'll be okay here. அப்படியா? சரி. ஆனா பவள், உன் மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் வர 1 வாரம் ஆகும். உடம்ப பாத்துக்கோ. ரொம்ப குழம்பாம ஒரு நல்ல முடிவுக்கு வா. உன் அப்பாவை நான் சமாளிச்சுக்கிறேன். ஓகே? நாட்டுல சிகரெட் விலை ஏன் ஏறிச்சுன்னு இப்பதான் தெரியுது. ஹலோ அண்ணா, சிவா பேசுறேண்ணே. சிவா, எல்லாமே சக்சஸ் தானே? நீ கெட்டிக்காரனாச்சே, நினைச்சது சாதிச்சிருவியா? சிவா, ஏன்டா அழுகுற? டேய், ஏதா இருந்தாலும் சொல்லிட்டாளு. என்னாச்சு இவனுக்கு? டேய் சிவா, எல்லாம் முடிஞ்சு போச்சுண்ணே. என்ற வளர்ற? ஆமாண்ணே, அர்த்தமே போனதுக்கு அப்புறம் இனிமே எல்லாமே உடல்ல தானே. என்னடா என்னாச்சு? பவள் ஒன்னு லவ் பண்ணலையா? நெருங்கி வந்தானே. ஆனா நான் டிடெக்டிவ் வச்சல அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவ எப்படிப்பட்ட பொண்ணு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக வச்சு நினைச்சு தப்பா புரிஞ்சுட்டு வெறுத்துட்டு போயிட்டானே. ஏண்டா உண்மை சொல்ல வேண்டியதானே? அத சொல்ற சூழ்நிலையிலயும் நான் இல்ல, அத கேக்குற சூழ்நிலையிலயும் அவ இல்லண்ணே. டேய், முட்டாள்தனம் பண்ணிட்டியாடா. ஆமாண்ணே, ஆமா, நான் முட்டாள்தான். பேசாம ஊருக்கே வந்துடுறேண்ணே. அப்போ உன்னோட பவளக்கொடி என்னைக்கு அவ எனக்கு இல்லைன்னு. இத பாரு சிவா, அவ கிடைக்கல நீ ஏன்டா ஃபீல் பண்ற? நீ கிடைக்கலன்னு அவ தான்டா ஃபீல் பண்ணணும். இல்லண்ணே, என் பவள் எனக்கு கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல. ஆனா அவன் சந்தோஷமா இருக்கணும்ண்ணே, சந்தோஷமா இருக்கணும். சிவா, உன்னோட எந்த பொண்ணு வாழ்ந்தாலும் அவன் வந்து சந்தோஷமா தான்டா இருப்பா. ஆனா நீ பவளோட வாழ்ந்தாதான்டா அது உனக்கு சந்தோஷம். அதுதான்டா எனக்கு சந்தோஷம். நீ வந்து முயற்சி கைவிட்டுறாத. நீ ஜெயிப்படா, கண்டிப்பா ஜெயிப்ப. சிவா, சிவா,
பிரிவு பாதி என மௌனம் கொண்டு உறைந்தேன். உன்னை ஊற்றடி என்னை ஏற்றடி உயிர் தீபமா ஒளிர்வேன் அழகே ஞாபகம் என்னை கொல்லும் ஒரு ஆயுதம். ஹாய் பவல். ஹலோ, நான் சிவா வந்திருக்கேன், ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டியா? என்னடா மறுபடியும் வந்துட்டா? இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல, ஊரை விட்டு நான் போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி உனக்கு சேர வேண்டிய ஒரு பொருளை உன்கிட்ட சேர்த்துட்டு போலான்னு வந்திருக்கேன். வந்து என்னடா குழப்பறான்? மிஸ்டர் விக்ரம். விக்ரம், ஹாய். ஐயா பாலே, நீ எப்போ வந்த விக்ரம்? இப்பதான் வந்தேன். எப்படி இருக்க பவல்? ஐம் ஃபைன். உட்காருங்க. ம். டேய் அவனோட முறப்பைய வந்துட்டான்டா. விக்ரமா? விக்ரம்க்கும் உனக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் உன் தம்பி முத்துவ விக்ரம்க்கு பிடிக்காதுன்னு நினைச்சு நீ உன் கல்யாணத்தை நிறுத்திட்ட. ஆனா உண்மையிலேயே விக்ரம்க்கு உன்னோட முத்துவ எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? யாரோ போய் சொல்லியிருக்காங்க பவல். கிழிஞ்சது எல்லாமே சொல்ல போறேன்டா. நான் ஒண்ணும் போய் சொல்ல, விக்ரம் தான் உன் தம்பியை பிடிக்கான்னு சொன்னா இது ஓ மேல சத்தியம். ஷாம், நீ நல்லா நடக்கிற? இது இல்லையே பவல். அம்மா. அடங்குடா. இப்ப பார் பவல், கால் மடங்கிடுச்சு. ஏய் இல்ல பவல், இவன் ரொம்ப போய் சொல்றான். ஷாம், நீயம்மா இது இல்ல பவல், அது வந்து நீயம்மா நீ ஏமாத்துன? நான் ஒண்ணும் உன்னை ஏமாத்தல, நானும் உன்னை லவ் பண்ணேன். லவ்? நீ பண்ணது பேரு லவ் இல்ல, அசிங்கம். எத்தனை பொய், எத்தனை வேஷம், எத்தனை நடிப்பு. You guys didn't love me. It was just infatuation. இல்ல பவல், நாங்க 3 பேருமே லவ் பண்ணோம், அது தப்பு இல்ல. ஆனா உன்னை வச்சு கண்ணா முச்சான பத்தியா, அதான் பெரிய தப்பு. முன்னாடியே கேட்டிருக்கணும், கேட்கல. ஆனா இப்ப கேக்குறேன், எங்க 3 பேர்ல யார் லவ் பண்ற? என்னையா இல்ல அவனையா இல்ல இவனையா? ராபர்ட், டேய் உனக்கு வந்து தானே பேசுறேன். ராபர்ட், நீ எதுவும் பேசாத. நீயே ஒரு கொலைகாரன். கொலைகாரனா? பவல், அதுவும் நான் சொன்ன ஒரு பொய் தான். பவன், உன்னை வேவு பார்க்கறதுக்காக நான் டிடெக்டிவ் கிட்ட எல்லாம் போல. நீ எங்க இருக்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் டிடெக்டிவ் கிட்டே போனேன். அந்த லெட்டர் எழுதுறது கூட ஷாமா தான். சொல்லணும்னா நாங்க 3 பேருமே உன்னை உண்மையா காதலிக்கல. விக்ரம் தான் உன்னை உண்மையா காதலிச்சிருக்காரு. டேய் பைத்தியமாடா நீ? எங்களவு தான் உண்மையில சரி ஏத்துக்கிறேன். ராபர்ட், டேய் அடி வாங்கி சாவாத. பவல், நீ எங்களுக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, எங்களுக்கு உணர்ந்து கிடைப்பா. ஆனா சிவா உன்னை உண்மையை லவ் பண்றான். இல்ல டேய் டேய் சுமாரா. பவல், டேய் நாங்க ராஷ்டிர போட்டோம், போய் சொன்னோம், உன்னை ஏமாத்தணும். ஆனா சிவா எதுவுமே செய்யலையே. உன்னை பார்த்ததுல இருந்து அவன் லவ் பண்றான். 7 வருஷம் நினைப்பிலே வாழ்ந்துட்டு இருக்கான். ஏய் ராபர்ட், நீ எனக்காக பேசாத. டேய் உன் மனசு தொட்டு சொல்லு, அவளை காதலிக்கல? இல்ல, நான் காதலிக்கல. பவல், விக்ரம் தான் உனக்கு ஏத்த ஜோடி. நான் வந்தேன், இருந்தேன், போறேன். நான் உன்னை காதலிக்கல. பவல், நீ சந்தோஷமா இருக்கணும். விக்ரமோட சந்தோஷமா வச்சுப்பார். பாய்டா முத்து. பாய். Bye guys.
தேங்க்ஸ். நீ சொன்னதெல்லாம் உண்மையா சிவா? நீ சந்தோஷமா இருக்கணும் பாவல். நான் உன் கூட இருந்தாதான் சந்தோஷமா இருப்பேன் சிவா. அப்போ விக்ரமான விரும்பினது? நான் ஒண்ணுதான் விரும்புறேன் சிவா. I love you, Shiva.